தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நம்முடைய அருமை தோழர் வெற்றி அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். வால்யூம் 6 பார்ட் 3 அதனுடைய தொடர்ச்சியான வகுப்பு. அனைவரும் முழுமையாக இந்த கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக இதில் எந்த அளவிற்கு நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதோ அந்த அளவுக்கு எளிமையாக இறுதியிலே அதற்கான பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும். ஆகவே முழுமையாக பாடத்தை கவனிக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி, நீங்க ஆரம்பிச்சிருங்க. வெற்றி. சரிங்க தலைவர். அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு. ஓகே, கிளியரா இருக்கு சார். ஓகே. ஏற்கனவே 30 ரூல் வால்யூம் 6 பார்ட் 3ல பார்த்தோம். இன்னைக்கு 20 ரூல் பார்த்துடலாம். மொத்தம் 120 ரூல். அதுல எல்லாமே நம்ம டே டு டே ஒர்க் பண்றத பத்தி தான். பட் ஒரு விஷயமும் கொஞ்சம் மைன்யூட்டா பார்த்தா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் எக்ஸாம்ஸ்னு வரக்குள்ளதான் இதுவா அதுவா நம்ம டெய்லி ஒர்க் பண்றது தான். சரி, டைரக்டா கிளாஸ்க்கு போயிடலாம். 31 ரூல், டீடைல்ஸ் ஆஃப் ரெமிட்டன்சஸ் ரிசீவ்ட் அண்ட் சென்ட். ரெமிட்டன்சஸ்னா என்ன? கேஷ் வாங்கறது, கேஷ் கொடுக்கறது. எஸ்ஓல இருந்து ஹெச்ஓக்கு, ஹெச்ஓல இருந்து எஸ்ஓக்கு. இந்த டீடைல்ஸ் ஆஃப் ரெமிட்டன்சஸ எங்க நோட் பண்ணணும்? பர்டிகுலர்ஸ், அந்த கேஷ், எந்த கேஷ் வாங்குறோம், எவ்வளவு கேஷ் கொடுக்குறோம் அப்படின்றது நம்ம டெய்லி அக்கௌண்ட்ல நோட் பண்ணணும். புரியுதுங்களா? எஸ்ஓவோட டெய்லி அக்கௌண்ட்ல அதுக்கான இடத்துல நோட் பண்ணணும். இப்ப எஸ்ஓட டெய்லி அக்கௌண்ட்லாம் சிஸ்டத்திலேயே நம்ம ஜென்ரேட் பண்ணிடுவோம். வரவு சைடு நம்ம கேஷ் ஹெச்ஓல இருந்து வந்தா ரெசிப்ட் சைடு வந்துடும். பேமெண்ட் ஆனா பேமெண்ட் சைடு வந்துடும். ஓகேங்களா? நம்ம வாங்கினா வரவு சைடு வரப்போகுது, நம்ம ஹெச்ஓக்கு கொடுத்தோம்னா பேமெண்ட் சைடு போக போகுது. பட் அதோட பர்டிகுலர்ஸ், கேஷ் நாங்க இவர் மூலயமா வாங்கணும், ஒரு கேஷ் ஓவர்சியர் மூலயமா வாங்கணும், இல்ல எஸ்பிஎம்ஏ போய் வாங்கிட்டு வந்தாங்கன்றத அந்த பர்டிகுலர்ஸ் தான் நம்ம நோட் பண்ணணும். இந்த 31st ரூல்ல இருந்து கேள்வி கேட்டா என்ன கேட்பாங்கன்னா, டீடைல்ஸ் ஆஃப் ரெமிட்டன்சஸ் ரிசீவ்ட் அண்ட் சென்ட் ஷுட் பி நோட்டட் இன் அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ்ஓ டெய்லி அக்கௌண்ட் ஆர் சிஸ்டம் ஜென்ரேட்டட் டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், டிடிஆர்னு சொல்லுவாங்க. சிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற வார்த்தை எஸ்ஓ டெய்லி அக்கௌண்ட். 31வது ரூலு, வாங்கறது கொடுக்கறத அந்த பர்டிகுலர்ஸை எதுல நோட் பண்ணணும்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. எஸ்ஓட டெய்லி அக்கௌண்ட் ஆர் டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். ஓகேங்களா? அடுத்தது 32nd, டீடைல்ஸ் ஆஃப் டிராயிங்ஸ் ஃப்ரம் ட்ரெஷரி ஆர் பேங்க். டிராயிங்ஸ்னா என்ன? நம்ம கேஷ போய் பேங்க்ல போஸ்ட் மாஸ்டர் செக்கை கொடுத்து பேங்க்ல இருந்து கேஷை எடுத்துட்டு வர்றது தான் டிராயிங்ஸ். புரியுதுங்களா? டிராயிங்ஸ் தான் என்ன? போஸ்ட் மாஸ்டருக்கு செக் பவர் கொடுத்துருவாங்க. ஒரு ஹெட் போஸ்ட் மாஸ்டர் மேக்சிமம் எல்லா ஊர்லயும் ஹெட் போஸ்ட் மாஸ்டர் செக் பவர் இருக்கும். இப்ப சப் ஆபீஸ்ல கேஷ் கேட்கறாங்கன்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, கையில ட்ரெஷரியில எவ்வளவு கேஷ் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு 10 சப் ஆபீஸ்ல எனக்கு 2 லட்சம் 1 லட்சம் வேணும்னு பார்த்தா கையில 5 லட்சம் தான் இருக்குது. ஆனா ஓவரால் லயபிலிட்டி 10 ஆபீஸ்க்கும் கொடுக்கணும், ஹெச்ஓவையும் மெயின்டைன் பண்ணணும். அப்படின்ற பட்சத்தில் இவ்வளவு கேஷ் தேவை அப்படின்னா அந்த கேஷுக்கு செக் எழுதுவாங்க. செக்கை எடுத்துக்கிட்டு போய் ஸ்டேட் பேங்க்ல கொடுப்பாங்க. கொடுத்த உடனே ட்ரெஷரர் போவாரு, கூட கேஷ் ஓவர்சியர் போவாங்க. சப்போஸ் அமௌண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா போலீஸ் எஸ்கார்ட் கூட போட்டுக்கிட்டு போவாங்க. போயிட்டு அந்த கேஷை எடுத்துட்டு வந்துருவாங்க. ஓகேங்களா? இதான் டிராயிங்ஸ் சொல்லுவாங்க. இந்த கேஷ் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த எஸ்பிஎம்க்கு அதாவது அந்தந்த எஸ்ஓக்கு அவங்க செலவுக்கு தகுந்த மாதிரி அவங்க லைபிலிட்டி எழுதி இருப்பாங்க. அந்த லைபிலிட்டியை அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த அமௌண்ட்டை ரெமிட் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? ஒண்ணு அக்கௌண்ட் பேங்க் மூலயமா ரெமிட் பண்ணுவாங்க, இல்ல கேஷ் ஓவர்சியரு இல்ல ஹெட் போஸ்ட்மேனு யார் அவைலபிள் இருக்கிறாங்களோ அவங்களோட அந்த அதாவது அந்த ஒர்க்குக்காக நியமிக்கப்பட்டவர்கள் மூலயமா கேஷ் ரெமிட் பண்ணிடுவாங்க. முக்கியமா இந்த பாயிண்ட் எதுக்குன்னா, இது ஹெச்ஓல நடக்கிறது. சப்போஸ் எஸ்ஓல ஒரு பெரிய எஸ்ஓ இருக்கும், ஹெச்ஓவுக்கும் எஸ்ஓவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னா அந்த எஸ்ஓல இருக்கிற சப்போஸ் மாஸ்டருக்கே
அவர் எல்ஐஜிவா இருக்கலாம் இல்ல எல்ஐஜி போஸ்ட் மாஸ்டரா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து கேஷ் டிராயிங் பவர் கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு பேங்க்ல அங்க லோக்கல்ல வந்து ஸ்டேட் பேங்க் இருக்குதுன்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஆடிட் ஆபீஸ் மூலியமா வந்து எல்லாம் அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, அதெல்லாம் பண்ணி அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிடுவாங்க. அந்த அவர் வந்து இஷ்டத்துக்கு எடுத்து செலவு பண்ண முடியாதுல்ல, அதனால ஒவ்வொரு மாசத்துக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு லிமிட், ஒரு 5 lakhs ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakhs லிமிட் வந்து வச்சிருவாங்க. அந்த 5 lakhsக்கு வந்து அவர் போய் இன்னைக்கு வந்து என்னோட எஸ்ஓவுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் தேவை, இல்ல அந்த எஸ்ஓக்கு கீழே வந்து 2-3 எஸ்ஓ இருக்கும். கேஷ் வந்து பிஓல நீங்க எஸ்ஓல வாங்குற மாதிரி அந்த ஊர் எஸ்ஓ பெரிய எஸ்ஓவா இருக்கும், பக்கத்துல சின்ன எஸ்ஓ சிங்கிள் ஹேண்ட் எஸ்ஓ 2-3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 எஸ்ஓ வந்து இவர்கிட்ட வந்து கேஷ் வாங்கிட்டு போவாங்க. அந்த கேஷுக்கு தகுந்த லயபிலிட்டி, அதுக்கப்புறம் இந்த எஸ்ஓக்கு தேவையான லயபிலிட்டி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அவர் போய் பேங்க்குக்கு போய் கேஷை வந்து எடுத்துட்டு வருவாரு. கேஷ் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு. ஓகேங்களா? இவர் என்ன வேணாலும் கேஷ் எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் வந்து ரெமிட் பண்ணிக்கலாம் பேங்க்குக்கு அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கக்கூடாது இல்ல. அதனால இவரை வாட்ச் பண்றது, எஸ்ஓ வாட்ச் பண்ணணும்னா அது யார் வாட்ச் பண்ணுவான்? ஹெட் ஆபீஸ்ல இருக்கிற ஹெட் போஸ்ட் மாஸ்டர், சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், ஒரு பிரான்ச் இருக்குல்ல, இவங்க எல்லாரும் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. இவர் கேஷ் எடுக்கிறது, கேஷ் போடுறது எல்லாத்தையும் வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்தே வந்து பேங்கோட அந்த அக்கௌண்ட் இன்டர்நெட் பேங்கிங் இருக்கும், அக்கௌண்ட்ல போயிட்டு என்ன வந்து எடுக்கிறாங்க, என்ன ரெமிட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க கால்குலேட் பண்ணி இவங்களோட டெய்லி அக்கௌண்ட் எல்லாம் எங்க போகுது? எஸ்ஓல இருந்து ஹெச்ஓக்கு தான் போகுது. கரெக்டா இவ்வளவு எடுத்திருக்காங்க, இதெல்லாம் கணக்குல கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்க்கணும். அது வந்து யாரோட வேலைன்னா வந்து ஹெட் ஆபீஸ்ல இருக்கிற ஹெட் போஸ்ட் மாஸ்டரோட வேலை. ஹெட் போஸ்ட் மாஸ்டர் தான் சொல்லுவாங்க, ஏன்னா வந்து சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் எல்லாரும் அவரு கீழே தான் வராங்க. புரியுதுங்களா? இப்ப இந்த ரூல் எதுக்குன்னா, பேங்க்ல வந்து அவர் எடுக்கிறாரு கேஷ அப்படின்னா அந்த பர்டிகுலர்ஸை வந்து எஸ்ஓல இருக்கிற எஸ்பிஎம் போய் பேங்க்ல கேஷ் எடுக்கிறாருன்னா அந்த பர்டிகுலர்ஸை எதுல நோட் பண்ணுவாங்க? எஸ்ஓட டெய்லி அக்கௌண்ட்ல நோட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதை மட்டும் நோட் பண்ண மாட்டாங்க. இப்ப 5 lakhs மந்த்லி லிமிட் பிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த எஸ்ஓ. 5 lakhs அப்படின்னா 5 lakhs வந்து 5 lakhsல 1 lakh எடுத்துட்டேன் அப்படின்னா மீதி 4 lakhs வந்து பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு பேலன்ஸ் ஆஃப் அமௌண்ட் அப்படின்றத நோட் பண்ணுவாங்க டெய்லி அக்கௌண்ட்ல. சப்போஸ் 5 லட்சமுமே ஒரே வாரத்துல வந்து எடுத்துட்டாருன்னா இவருக்கு மேற்கொண்டு பேங்க்ல இருந்து கேஷ் எடுக்கணும்னா இவர் வந்து ஹெட் போஸ்ட் மாஸ்டர் கிட்ட, நான் நீங்க கொடுத்த மந்த்லி லிமிட்ல எல்லா கேஷையும் வந்து டிரா பண்ணிட்டேன், எனக்கு வந்து நிறைய வந்து செலவு இருக்குது, ஆபீஸோட செலவு எஸ்ஓட செலவு இருக்கு, அதனால எனக்கு வந்து இன்னும் வந்து கேஷ் லைபிலிட்டி கேஷ் வந்து கிரெடிட் கொடுங்க அப்படின்ட்டு அவர் எழுதுவாரு. ஓகேங்களா? எழுதின உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் வந்து இவ்வளோ அடிஷனல் கிரெடிட், இன்னும் ஒரு 5 lakhs அடிஷனல் கிரெடிட் கொடுத்துருவாங்க. திருப்பி அவர் என்ன பண்ணுவாரு, 5 லட்சத்துல 1 லட்சம் எடுக்கிறாரா மீதி 4 லட்சம், திருப்பி 1 லட்சம் எடுக்கிறாரா மீதி 3 லட்சம் அப்படின்ட்டு டெய்லி அக்கௌண்ட்ல அதோட பர்டிகுலர்ஸ் வந்து அவர் எழுதி கொண்டு வரணும். புரியுதுங்களா? சிம்பிளா, ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா நம்ம என்ன வந்து பேங்க்ல இருந்து டிராப் பண்றோமோ அதோட பர்டிகுலர்ஸ் வந்து டெய்லி அக்கௌண்ட்ல எழுதணும். இததான் வந்து வளைச்சு வளைச்சு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 33வது ரூல், ரிமார்க்ஸ் இன் எஸ்ஓ டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். ஒரு டெய்லி அக்கௌண்ட்னா என்ன? நீங்க பிஓ டெய்லி அக்கௌண்ட்டே எடுத்துக்கோங்க. நீங்க வரவு வைக்கிறது எல்லாத்தையும் வந்து ரெசிப்ட் சைட் கொண்டு வரீங்க, பேமெண்ட் பண்றது எல்லாத்தையும் பேமெண்ட் சைடு கொண்டு வரீங்க. ஓகேங்களா? இதோட க்ளோசிங் பேலன்ஸ், பேமெண்ட் சைடோட பேலன்ஸ், இதை கழிச்சா உங்களுக்கு கையில இருக்கிற கேஷ் வந்து வரணும். ஆனா இதெல்லாம் வந்து ஃபிகர்ஸ், என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணனீங்க அப்படின்ட்டு உங்களோட பிஓ டெய்லி அக்கௌண்ட் இருக்குல்ல, ஏசிஜி 32 பின்னாடி இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இவ்வளவு அமௌண்ட் போட்டோம், இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இவ்வளவு அமௌண்ட், இவ்வளவு டெபாசிட், இவ்வளவு விட்ராயில, அதுக்கப்புறம் இந்த சிஓடி டெலிவரி ஆச்சு, இது எல்லா பர்டிகுலர்ஸையும் பிஓ டெய்லி அக்கௌண்ட்ல நோட் பண்றீங்களா? அதே மாதிரி எல்லா டிரான்சாக்ஷன்ஸோட பர்டிகுலர்ஸும் வந்து எல்லாமே சிஸ்டம் ஜெனரேட்டர் தான் அந்தந்த காலத்துல வந்து கரெக்டா வந்து நோட் பண்ணிருக்கணும். அதே அப்ப யூசிஆர், ஒரு பேச்சுக்கு சொல்ற, யூசிஆர் வந்து யூசிஆர்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? அன்கிளாசிஃபைட் ரெசிப்ட், எக்ஸஸ் கேஷ் இருக்குது, இல்ல வேற ஏதாவது வந்து அமௌண்ட் வந்து நம்ம வாங்கின டெபாசிட் நம்மளால வந்து இந்த அக்கௌண்ட் நம்பர் இல்ல வவுச்சர் மிஸ் ஆகுதுன்னா வந்து அமௌண்ட் எக்ஸஸா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? யூசிஆர்ல போடுவோம்.
அந்த யூசிஆர்ல போட்டா எதுக்காக யூசிஆர்ல அந்த அமௌண்ட்டை போட்டோம், ஃபவுண்ட் எக்ஸஸ் கேஷ் அப்படின்ட்டு ஒரு ரிமார்க் போடுவோம்ல, அதே மாதிரி என்னென்ன வந்து நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்றோமோ அதுக்கான சப்ஸ்டான்சியேட் டாக்குமெண்ட்ஸ். இப்போ எஸ்பி டெபாசிட் 10,000 ரூபாய் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த 10,000 ரூபாய்க்கு வந்து வவுச்சர்ஸ் தேவை. வவுச்சர்ஸ் இல்லாம நான் மட்டும் எஸ்பி டெபாசிட் 10,000 அப்படின்னு எழுதி அமிச்சிட்டா வந்து ஹெச்ஓல இருக்கிறவங்க நீ 10,000 வாங்குறதுக்கு என்னென்ன இருக்கு, அதாவது அதுக்கான வவுச்சர் என்ன, அதனால எல்லாத்துக்குமே வந்து வவுச்சர்ஸ். நான் வந்து எஸ்பி டெபாசிட் வாங்கினேன், எஸ்பி எல்ஓடி வித் வவுச்சர்ஸ் சென்ட் அப்படின்ட்டு ஒரு டிரான்சாக்ஷனும் டெய்லி அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுற ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் வவுச்சரை வந்து கண்டிப்பா வந்து அனுப்பணும். புரியுதுங்களா? ரிமார்க்ஸ் இன் எஸ்ஓ டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்னா நீங்க பண்ற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உக்காந்துரும். ஆனா நீங்க டாக்குமெண்ட் அனுப்புறீங்கல்ல, அது எல்லாம் நம்ம தான் வந்து கையில வந்து இந்த டாக்குமெண்ட் அனுப்புறோம். இப்போ ஒரு சிஓடி டெலிவரி பண்ணியிருப்பாங்க, இல்ல ஃபாரின்ல இருந்து வந்த ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டிகல் டெலிவரி பண்ணியிருப்பாங்க, அதுக்கு வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி வாங்குங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி வாங்கிட்டு கணக்குல கஸ்டம்ஸ் டியூட்டின்னு வந்துடும். ஆனா அதுக்கான வவுச்சர் வந்து அனுப்பணும்ல, அந்த வவுச்சர் அனுப்பிச்சாதானே வந்து சப் அக்கௌண்ட் கிளர்க் என்ன பண்ணுவாரு, மேல வந்து இவ்வளவு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது, இந்த டிரான்சாக்ஷனுக்கு எல்லாம் வந்து வவுச்சர்ஸ் வந்துருக்குதா அப்படின்றத டிக் அடிச்சு அந்த வவுச்சர்ஸ் அந்தந்த பிரான்ச்சுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இதுதான் ரிமார்க்ஸ். எஸ்ஓ டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிமார்க்ஸ்னா நம்ம பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸுக்கான வவுச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டா வந்து எழுதி அனுப்பிச்சிடணும். அதே மாதிரி நீங்க வந்து பேங்க்ல வந்து டிராப் பண்றதா இருந்தாலும் அந்த பேங்க்ல வந்து இப்போ ஒரு 10 lakhs வந்து டிராப் பண்றோம், 10 lakhsக்கு வந்து எப்படி போய் டிராப் பண்ணோம் அப்படின்ற டீடைல்ஸையும் வந்து தெளிவா வந்து எஸ்ஓ டெய்லி அக்கௌண்ட்ல வந்து எழுதிடணும். புரியுதுங்களா? எழுதிட்டு அதுக்கான அமௌண்ட் எவ்வளவு பேலன்ஸ், எனக்கு வந்து இது இந்த மந்த்லி லிமிட் வந்து 5 lakhs கொடுத்துருக்கீங்க, நான் அதுல வந்து 2 lakhs வந்து டிராப் பண்ணிட்டேன், மீதி 3 lakhs என்கிட்ட பேலன்ஸ் இருக்கு அப்படின்ற பர்டிகுலர்ஸையும் வந்து நோட் பண்ணிடணும். அது மட்டும் இல்ல, ரிமார்க்ஸ்ன்றக்குள்ள இது கூட வந்து சப்போஸ் கேஷ் வந்து கம்மியா வச்சிருக்காரு, ஒரு ஆபீஸ்க்கும் உங்களுக்கு தெரியும் உங்க பிஓல வந்து மேக்சிமம் கேஷ் 7,500 ரூபாய், மினிமம் கேஷ் 5,000, இதுதான் வந்து ஜெனரலா வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சப் ஆபீஸ்க்கும் வந்து மேக்சிமம் கேஷ் இவ்வளோ, மினிமம் கேஷ் இவ்வளோ அப்படின்றத வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த எஸ்ஓல மினிமத்துக்கு கீழே கேஷ் வச்சிருந்தா அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை, ஏன் வந்து மினிமத்துக்கு கீழே வந்து கேஷ் வச்சிருக்கிறோம் அப்படின்ற எக்ஸ்பிளனேஷனை கண்டிப்பா வந்து எஸ்பிஎம் வந்து நோட் பண்ணணும். அதே மாதிரி மேக்சிமத்துக்கு மேல எனக்கு இப்போ ஒரு 1 லட்சம் தான் வந்து மேக்சிமம் கேஷ் அப்படின்னா 1 லட்சத்துக்கு மேல வச்சிருக்கிறதா இருந்தாலும் வந்து ஏன் வந்து 1 லட்சத்துக்கு மேல வந்து கேஷ் வச்சிருக்கிறேன் அப்படின்றத வந்து நோட் பண்ணணும். அதுக்கு வந்து இவ்வளவு செலவு இருக்குது, லைபிலிட்டிஸ் வந்து இப்போ 1,50,000 ரூபாய் நான் கேஷ் வச்சிருக்கேன்னா என்னோட மேக்சிமம் கேஷ் 1 lakh தான், 50,000 எக்ஸஸ் ஆயிருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த 50,000க்கு வந்து இந்த லைபிலிட்டி இருக்குது அப்படின்றத வந்து நோட் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, லைபிலிட்டியே இருக்காது ஆனா வந்து கேஷ் வந்து எக்ஸஸா வச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும், இப்போ ஒரு கேஷ் ஓசியர் இருக்கிறாரு, ஒரு கேஷ் ஓசியருக்கு கேஷ் எடுத்துட்டு போற லிமிட் எவ்வளோ, ஒரு டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா 5 lakhs தான் எடுத்துக்கிட்டு போலாம். புரியுதுங்களா? இதுவே ஒரு ஜிடிஎஸ், பிபிஎம் இல்ல ஏபிபிஎம் இல்ல டாக் சேவா இருக்கா இருந்தா 1 lakh தான் எடுத்துட்டு போலாம். கேஷ் ஓசியர் ஒரு ஆபீஸ்க்கு போறாரு, ஒரு சப் ஆபீஸ்க்கு, அவங்க வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க. இன்னொரு சப் ஆபீஸ்க்கு போறாரு, 3 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க. அவரோட லிமிட் வந்து ஹெச்ஓக்கு எடுத்துட்டு போறதுக்கு 5 lakhs வந்து வந்துருச்சு. ஆனா அப்படி இருந்தும் இன்னொரு எஸ்ஓல கூப்பிடுறாங்க, கேஷ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, பக்கத்து ஊர் தான் அப்படின்ட்டு அந்த சப் ஆபீஸ்க்கு போனார்னா அவருக்கு ஏற்கனவே 5 லட்சம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் ரூல்ல இருக்கு, இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க, நான் அதை தான் உங்களுக்கு கதையா சொல்றேன். அவருக்கு வந்து அந்த லிமிட் முடிஞ்சிருச்சு. அப்படி இருந்தும் வந்து அந்த எஸ்பிஎம் வந்து அவர் வந்து கொடுக்குறாருன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. அவர் என்ன பண்ணணும்னா கேஷ் ஓவர்சியரோட ஹேண்ட் டு ஹேண்ட் ரெசிப்ட் புக்கை வாங்கணும். வாங்கி இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஊருக்கு போயிருக்காரு அந்த கேஷ் எல்லாம் வந்து பார்த்துட்டு, நீங்க ஏற்கனவே வந்து கேஷ் எல்லாம் வாங்கிட்டீங்க,
இவ்வளவு கேஷ் வந்து 5 lakhs உங்களுக்கான லிமிட் வாங்கிட்டீங்க. ஆனா வந்து நீங்க வந்து இன்னும் இப்ப கேஷ் வாங்க வந்தா நான் எப்படி கொடுக்கறது, உங்களோட லிமிட் வந்து முடிஞ்சிருச்சு, நான் எக்ஸஸா போய் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நானும் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு கொடுக்க கூடாது. அவர் என்ன பண்ணுவார்னா ரிமார்க்ஸ் வந்து என்ன எழுதுவார்னா, எனக்கு வந்து கேஷ் வந்து எக்ஸீடட் த லிமிட், கேரிங் கேஷ் எக்ஸீடட் த லிமிட் அப்படின்ட்டு வந்து ரிமார்க்ஸ்ல எஸ்ஓடி அக்கௌண்ட் பேக் சைட்ல எழுதிடுவாரு. புரியுதுங்களா? ஒண்ணும் இல்ல, சிம்பிளா சொல்ல போனா என்ன ஒரு கேஷ் டிரான்சாக்சன் பேங்க்ல இருந்து வந்தாலும் சரி போனாலும் சரி, ஒரு கேஷ் ஓவர்சியர் வந்து கேஷ் எடுத்துக்கிட்டு போனாலும் அவர் எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் அதோட பர்டிகுலர்ஸ வந்து எஸ்ஓ டெய்லி டிரான்சாக்சன் ரிப்போர்ட் வந்து நோட் பண்ணணும். ஒன்றும் கிடையாது. 34வது ரூல், ரெக்வசிஷன் ஃபார் போஸ்டேஜ் அண்ட் அதர் ஸ்டாம்ப்ஸ். அதர் நான் போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ்னா, நான் போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ்னா ரெவென்யூ ஸ்டாம்ப்லாம் சொல்லுவாங்க. போஸ்டேஜ் ஸ்டாம்ப், டெஃபினிட்டிவ் ஸ்டாம்ப், ₹1 ₹2 ₹5 அந்த ஸ்டாம்ப் சொல்லுவாங்க. இப்ப எனக்கு நீங்க எல்லாருமே வந்து எஸ்பிஎம் பிஏன்னு நினைச்சுக்கோங்க, இல்ல போஸ்ட் எனக்கு நினைச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப வந்து ஒரு ஸ்டாம்புக்கு இன்டென்ட் போடுறீங்க. ஓகேங்களா? ஒரு எஸ்பிஎம் வந்து இன்டென்ட் போடுறாரு அப்படின்னா என்ன பண்ணுவாரு, இந்த ஊர்ல எனக்கு ₹5 ஸ்டாம்ப் தான் நிறைய சேல்ஸ் ஆகும் அப்படின்னா எனக்கு ₹5 டினாமினேஷன் இத்தனை குவான்டிட்டி இவ்வளவு அமௌண்ட்டுக்கு வேணும் அப்படி ஒரு 1+1 பேப்பர்ல எடுத்து கையில எழுதினாலும் சரி, இல்ல சிஸ்டத்துல டைப் அடிச்சு பிரிண்ட் எடுத்து கையெழுத்து போட்டு டேட் ஸ்டாம்ப் அடிச்சு அதை வந்து எஸ்ஓ டெய்லி அக்கௌண்ட் கூட வச்சு அனுப்பிச்சிட்டாருன்னா அடுத்த நாள் வந்து ட்ரெஷரர் வந்து ஸ்டாம்ப் வந்து அந்த பிஓக்கு கட்டுவாரு. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்டாம்பை வந்து போஸ்டேஜ் ஸ்டாம்பை எப்படி வந்து நம்ம இன்டென்ட் போட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு சிம்பிள். ஒரு 1+1ல வந்து எடுத்து எழுதி இந்த டினாமினேஷன் ஸ்டாம்ப் எனக்கு வேணும், ரெவென்யூ ஸ்டாம்ப் இவ்வளவு வேணும், இல்ல கேஷ் வந்து எனக்கு இவ்வளவு வேணும் அப்படின்றத நோட் பண்ணி அனுப்பிச்சாச்சுன்னா, எதுல நோட் பண்ணி அனுப்பணும், ஒரு பேப்பர்ல டெய்லி அக்கௌண்ட் எஸ்ஓ டெய்லி அக்கௌண்ட்ல அட்டாச் பண்ணி அனுப்பிச்சாச்சுன்னா அடுத்த நாள் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து அந்த ஸ்டாம்போ கேஷோ வந்து உங்களுக்கு வந்துடும். பிஓல என்ன பண்றீங்க, பிஓல மேக்சிமம் யாரும் ஸ்டாம்பே வந்து கேட்க மாட்டீங்க. அப்படியே கேட்டாலும் எஸ்பிஎம் வந்து கட்டுறது வந்து ஐயோ ஸ்டாம்ப் கட்டணும்னாவே சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். நான் சில பேரை சொல்றேன். ஆனா ஒரு கரெக்டான எஸ்பிஎம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட MB52 மெட்டீரியல் பேலன்ஸ் ஸ்டாம்ப் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாம்ப் பேலன்ஸ் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாம்ப் பேலன்ஸ் ரெஜிஸ்டரை ஜஸ்ட் வந்து சிஸ்டத்துல வியூ பண்ணலாம். நீங்க எவ்வளவு வித்து இருக்கீங்க, எவ்வளவு கையில இருக்கு, எந்தெந்த டினாமினேஷன்ல இருக்கு அப்படின்றத அழகா உட்கார்ந்த இடத்துல இருந்தே செக் பண்ணலாம். நீங்க மொபைல்ல பாத்தீங்கன்னா தர்பன்ல போயிட்டு காமிச்சிடுறீங்களா, அது உடனே வந்து ஸ்டாப்ல குறையும். குறைஞ்ச உடனே சரி இவர் வந்து இவ்வளவு ஸ்டாம்பை வந்து வித்துட்டாரு, டெய்லி அக்கௌண்ட்லயும் கணக்குல கொண்டு வந்துட்டாரு, இப்ப ஸ்டாம்ப் வந்து அந்த ஆபீஸ்ல வந்து இல்ல அப்படின்னு அவங்களே கூட கட்டலாம். அப்படி இல்லை எனக்கு இவ்வளவு ஸ்டாம்ப் வேணும் அப்படின்ட்டு நீங்க எழுதி கேட்கறீங்கல்ல, அதே மாதிரிதான் ஒரு எனக்கு இந்த ஸ்டாம்ப் வேணும், ஐபிஓ வேணும் அப்படின்றத வந்து ஒரு லெட்டரா வந்து எழுதி டெய்லி அக்கௌண்ட்ல வந்து நோட் பண்ணி அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிட்டா அவங்களுக்கு அடுத்த நாள் வந்து ஸ்டாம்ப் வந்துடும். 34வது ரூல் அதுதான், ரெக்வசிஷன் ஃபார் போஸ்டேஜ் அண்ட் அதர் ஸ்டாம்ப்ஸ். 35வது ரூல், டாக்குமெண்ட்ஸ் சென்ட் வித் எஸ்ஓ சிஸ்டம் ஜெனரேட்டட் டெய்லி டிரான்சாக்சன் ரிப்போர்ட். பழசுல டெய்லி அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, இப்ப வந்து டெய்லி டிரான்சாக்சன் ரிப்போர்ட் டிடிஆர். நீங்க கொஸ்டினை பார்த்து குழம்பிடக்கூடாது. டெய்லி டிரான்சாக்சன் ரிப்போர்ட்னாலும் ஒண்ணுதான், டெய்லி அக்கௌண்ட்னாலும் ஒண்ணுதான். ஒரு எஸ்ஓ டெய்லி அக்கௌண்ட் போகுதுன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், திருப்பி அரைச்சமாவே தான் ஏற்கனவே சொன்னதுதான். ஒரு எஸ்ஓ டெய்லி அக்கௌண்ட் போகுதுன்னா அந்த எஸ்ஓல நடந்த டிரான்சாக்சனுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எஸ்பி நடந்துச்சுன்னா எஸ்பி எல்ஓடி வித் வவுச்சர், ஆர்டி எல்ஓடி வித் வவுச்சர், எம்எஸ் எல்ஓடி வித் வவுச்சர், இஎம்ஓ பெய்ட் லிஸ்ட் வித் வவுச்சர் அப்படின்ற எல்லா டாக்குமெண்ட்டையும் நம்ம வந்து கையில் இருக்கணும். அது சிஸ்டத்துல வராது. நம்ம வரவு செலவு வைக்கிற அந்த ஃபிகர்ஸ் மட்டும்தான் சிஸ்டத்துல வரும். நம்ம கையில நோட் பண்ணி இல்ல சிஸ்டத்துல டைப் அடிச்சு கூட அட்டாச் பண்ணி நம்ம அனுப்பிச்சு விட்டுருவோம். புரியுதுங்களா? இதுதான் டாக்குமெண்ட்ஸ். என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம அனுப்புற நம்ம வாங்குற காசுக்கும் கொடுக்குற காசுக்கும் வந்து ஆகிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து டெய்லி அக்கௌண்ட்ல மென்ஷன் பண்ணி அனுப்பணும். அதான் டாக்குமெண்ட் சென்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா 36வது ரூல், கண்டென்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் பேக். ஒரு அக்கௌண்ட் பேக்னா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போறக்குள்ள அந்த அக்கௌண்ட் பேக்ல என்னென்ன இருக்கணும். எஸ்ஓல இருந்து ஹெச்ஓவுக்கு போகுது ஒரு அக்கௌண்ட் பேக்,
கண்டிப்பா வந்து அந்த எஸ்ஓட டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் இருக்கணும். அட் எனி காஸ்ட் டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் இஸ் ஏ டியூ டாக்குமெண்ட். புரியுதுங்களா? டிரான்சாக்ஷனே நீங்க பண்ணலனா கூட பிஓல என்ன பண்றீங்க, ஓபிசிபி போட்டு டெய்லி அக்கௌண்ட் அனுப்புறீங்கல்ல, டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அக்கௌண்ட் பேக்ல கண்டிப்பா இருக்கணும். அந்த அக்கௌண்ட் பேக்ல அது கூட என்ன இருக்கணும்னா வந்து எந்த வரவு செலவு பண்ணியிருந்தாலும் அந்த வரவு செலவுக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெண்டாவது ஐட்டம். மூணாவது ரொம்ப முக்கியம் கேஷ் பேக். கேஷ் கட்டுறமோ இல்லையோ வெறும் பைய வந்து உள்ளார லெதர் பேக்கா இருந்தாலும் சரி, துணி பையா இருந்தாலும் போட்டு அனுப்புறோம்ல, இந்த 3 விஷயம் வந்து அக்கௌண்ட் பேக்ல கண்டிப்பா இருக்கணுங்க. இது இல்லாம அக்கௌண்ட் பேக்கை அனுப்பக்கூடாது. டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், டாக்குமெண்ட், நம்ம பண்ண வரவு செலவுக்கான டாக்குமெண்ட், மூணாவது வந்து கேஷ் பேக். ஓகேங்களா? கேஷ் பேக்ன்றது என்ன, கேஷ் இருந்தாலும் இல்லைனாலும் வெறும் பைய போட்டு கட்டி அனுப்பணும். அடுத்தது ரெமிட்டன்சஸ் சென்ட் த்ரூ போஸ்ட். அது என்னங்க ரெமிட்டன்சஸ் சென்ட் த்ரூ போஸ்ட்? ஒன்றும் கிடையாது. நம்ம பைய வந்து அனுப்புறோம்ல, பஸ்ல வந்து அக்கௌண்ட் பேக் எனக்கு எஸ்ஓல வந்து நாளைக்கு வந்து 40,000 ரூபாய் வந்து எனக்கு தேவை. அக்கௌண்ட் பேக்ல 40,000 ரூபாய் மட்டும் தான் அனுப்ப முடியும். ஆள் வந்தா ஸ்பெஷல் கேரியர், கேஷ் ஓவர்சியரு, ஹெட் போஸ்ட்மேனு, இல்ல நம்மள்கிட்ட வேலை செய்யற போஸ்ட்மேனு, நம்மளே போனாதான் வந்து 5 lakhs. இதுவே வந்து பையில அக்கௌண்ட் பேக்ல கட்டுற மாதிரியா இருந்தா ஒன்லி வந்து 40,000 தான். அப்ப ரெமிட்டன்சஸ் சென்ட் த்ரூ போஸ்ட் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சப் ஆபீஸ்க்கு வந்து கேஷ் கட்ட போறாங்கன்னா ட்ரெஷரர் என்ன பண்ணுவாரு, அவங்க வந்து பர்டிகுலர்ஸ் வந்து நோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து பார்ப்பாரு. பார்த்துட்டு கேஷை வந்து அனுப்பிச்சிருவாங்க. இதுவே எஸ்ஓல இருந்து கேஷ் வந்து கட்டணும், எஸ்ஓல இருந்து ஹெச்ஓக்கு வந்து பையில வந்து கேஷ் கட்ட போறாங்கன்னா என்ன ஆகும்னா வந்து இன்னைக்கு டெய்லி அக்கௌண்ட் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. நேத்திய கணக்கை தான் மேக்சிமம் ஆபீஸ் இன்னைக்கு வந்து பை கட்டுவாங்க. அது வந்து அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். எஸ்ஓல என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு வந்து என்ன கிழமை, புதன்கிழமை, இன்னைக்கு கணக்கை முடிக்கிறாங்கன்னா இந்த அக்கௌண்ட் பேக்கை நாளைக்கு சாயங்காலம் வந்து பஸ்லயோ இல்ல வேன்லயோ அனுப்புவாங்க. அது அடுத்த நாள் தான் ஹெச்ஓல வந்து பிரிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புதன்கிழமை முடிக்கிற கணக்கை வியாழக்கிழமை அனுப்புவாங்க. வெள்ளிக்கிழமை தான் வந்து அந்த அக்கௌண்ட் பிரிப்பாங்க ஹெச்ஓல. மேக்சிமம் இதுதான் நடக்கும். இப்ப நான் வந்து புதன்கிழமை கணக்கை வியாழக்கிழமை அனுப்புறேன். வியாழக்கிழமை நான் 40,000 ரூபாய் வந்து என்னோட எஸ்ஓல இருந்து ஹெச்ஓக்கு வந்து கேஷ் கட்டுறேன். அப்படின்ற பட்சத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த டெய்லி அக்கௌண்ட்ல மேல வந்து 40,000 ரூபாய் கட்டினது இருக்காது. ஏன்? அது நேத்திய கணக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்து முடிச்சு அனுப்புறோம். நேத்திய கணக்கை நேத்து முடிச்சிருப்போம். இன்னைக்கு அதுக்கான எல்லா ரெக்கார்ட்ஸையும் ரெடி பண்ணி அக்கௌண்ட் பேக்ல போட்டு கட்டி அதை என்ன பண்ணுவோம்னா சாயங்காலம் அனுப்புவோம். அது அடுத்த நாள் பிரிப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு நான் 40,000 கட்டுறேன்றத ரெட்டிங்க்ல ரெமிட்டன்ஸ் ஆஃப் கேஷ் ₹40,000 சென்ட் த்ரூ கேஷ் பேக் வயா அக்கௌண்ட் பேக் அப்படின்னு போட்டு எழுதி எஸ்பிஎம் வந்து கையெழுத்து போட்டுறாரு. போட்ட உடனே என்ன ஆகும், அது வந்து ஹெச்ஓக்கு போகும். புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப பிஓல நீங்க இன்னைக்கு பிஓ பேக் மத்தியானம் கணக்கு முடிச்ச உடனே கட்டுறீங்க, அன்னைக்கே வந்து எஸ்ஓக்கு வந்துருது. ஆனா எஸ்ஓல இருந்து போற கணக்கு எல்லாமே என்ன, மேக்சிமம் 90% லோக்கல் டவுன் சப் ஆபீசர் தவிர்த்து வெளியில இருக்கிற எந்த ஆபீஸா இருந்தாலும் இன்னைக்கு வந்து கணக்கை முடிச்ச கணக்கை நாளைக்கு தான் அனுப்புவாங்க. அதனால்தான் ஏதாவது வவுச்சர் வந்து பிஓல மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த வவுச்சரை கேட்டு வாங்கி அடுத்த நாள் அனுப்புறக்குள்ள அது எல்லாத்தையும் வந்து ரெக்டிஃபை பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. அது அடுத்த நாள் அனுப்புவாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து இவங்க யாரையும் ஹெச்ஓல வந்து அந்த கணக்குக்கான எல்லாத்தையும் வந்து சரி பார்ப்பாங்க. இதான் ஒன் டே டிரான்சிட்னு சொல்லுவாங்க பழசுல. அதுல கேஷ் அனுப்புற பட்சத்தில் நேத்திய கணக்கு அனுப்புறக்குள்ள நம்மளுக்கு வரவு செலவுல இருக்காது. அப்படின்றக்குள்ள எஸ்பிஎம் என்ன பண்ணுவாரு, ரெட்டிங்க்ல ரெமிட்டன்ஸோட டீடைல்ஸ், இவ்வளோ அமௌண்ட் அனுப்பியிருக்கேன், இந்த டினாமினேஷன்ல அனுப்பியிருக்கேன் அப்படின்றத தெளிவா வந்து ரெட்டிங்க்ல நோட் பண்ணாருன்னா என்ன ஆகும்னா வந்து இவங்க போய் ஹெச்ஓக்கு போனவொடனே டெய்லி அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட் பேக் உடைக்கிறக்குள்ளேயே பார்த்துருவாங்க. ஓ தெளிவா வந்து ரெட்ல எழுதியிருக்காரு கேஷ் பேக் இருக்குது அப்படின்ட்டு பார்த்து அதை எடுத்து அதை வந்து சிஸ்டத்துக்கூடயே வந்து செக் பண்ணிப்பாங்க. எல்லாமே சிஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃப்ளோ தான். புரியுதுங்களா? எஸ்பிஎம் வந்து கேஷ் வந்து அனுப்புனார்னா
இப்ப மேனுவலா அனுப்புற ஃப்ளோ சொல்லிட்டேன். எஸ்பிஎம் ஒரு கேஷ் அனுப்புறாருன்னா சிஸ்டத்துல வந்து அது வந்து ஹெச்ஓல வந்து இவங்க கேஷை பார்த்து எண்ணிட்டு ஹெச்ஓல இருக்கிற ஸ்டாப்ல உள்ளார லாகின் ஆகி ட்ரெஷரர் வந்து ஒரு கிளிக் பண்ணி சப்மிட்னு கொடுத்தாருன்னா அப்படியே வந்து கேஷ் வந்து ஹெச்ஓல ஏறிக்கும். எஸ்ஓலையும் வந்து அது ஏற்கனவே வந்து கட்டினதால எஸ்ஓ கணக்குல இருந்து அந்த கேஷ் வந்து கழிஞ்சிரும். இங்க எங்க தப்பு நடக்கும்னா, சப்போஸ் அவங்க கேஷ் கட்டுறாங்க, ஏதோ ஒரு நடுவுல வந்து கேஷை எடுத்துட்டாங்க, இல்ல வந்து மிஸ் ஆகுது, பஸ்ல ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்ற பட்சத்தில் இவங்க விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, கேஷ் வந்து பேமெண்ட் சைடும் இருக்காது, இவங்க எழுதவும் இல்லை, கேஷ் பேக் வரல, மறந்து போய் விட்டுட்டாங்க அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அப்புறமேட்டு கேஷ் இன் டிரான்சிட், கேஷ் அங்க இருந்து அமிச்சா இங்க வந்து ஹெச்ஓல வரவு வச்சாதான் அது வந்து கிரீன் கலர்ல மாறும். புரியுதுங்களா நான் சொல்றது? சிஸ்டத்துல கம்ப்யூட்டர்ல கிரீன் கலர்ல மாறும். அப்படி இல்லைன்னா இவங்க வரவு வைக்கலன்னா அது ரெட் கலர்லயே தான் நிற்கும், தூங்கிக்கிட்டே இருக்கும். கேஷ் இன் டிரான்சிட்னா என்ன, அங்க அமிச்ச கேஷ் இன்னும் ஹெச்ஓக்கு வந்து சேரல அப்படின்றதுதான் அர்த்தம். அப்ப கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்த நாளே வந்து ஃப்ரம் டேட் டு டேட் போட்டு அந்த எஸ்ஓவோட ப்ராஃபிட் சென்டர்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பிஓக்கு இப்போ ப்ராஃபிட் சென்டர் ஃபெசிலிட்டி ஐடி தான் போட்டாங்கன்னா எது வந்து ரெட்ல நிக்குதோ அந்த எஸ்ஓது என்ன ஏது அப்படின்றத என்கொயரி பண்ணி இவங்க கேஷ் அனுப்பிச்சிருக்காங்களா அனுப்பலையா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் செக் பண்ணி கரெக்டா வந்து கண்டுபிடிச்சிடலாம். கேஷ் வந்து கரெக்டா கொடுத்து வாங்கி சிஸ்டத்துல பண்ணா மட்டும்தான் கிரீன் கலர்ல மாறும். அப்படி இல்லைன்னா ரெட் கலர்ல நிக்கும். அதுதான் கேஷ் இன் டிரான்சிட்னு சொல்றாங்க. இது இந்த வால்யூம் 6 பார்ட் 3ல நான் சொல்றது வந்து ரூல்ல இருக்கிறது. இப்ப என்ன கேட்பாங்க, கேஷ் இன் டிரான்சிட் அட்ஜஸ்ட் ஆகலன்னா அது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெட் கலர். இதே வந்து கேஷ் வந்து எஸ்ஓல இருந்து ஹெச்ஓக்கு வந்துருச்சு, எல்லாமே வந்து கரெக்டா அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன கலர்ல இருக்கும்னா கிரீன் கலர். ஓகேங்களா? க்ளோசிங் ஆஃப் அக்கௌண்ட் பேக். ஒரு எஸ்ஓல அக்கௌண்ட் பேக் வந்து க்ளோஸ் பண்றது பர்சனல் டியூட்டி ஆஃப் சப்போஸ் மாஸ்டர். புரியுதுங்களா? ஆனா பிராக்டிக்கலா வந்து அதுவா நடக்குது. உங்க எல்லாருக்கும் தெரியும், ரூலை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். அவரு மட்டும் கணக்கு உடனே நம்ம பேக்கர் எடுப்பாரு, அவர் மட்டும் சுத்துவார், அவரே அக்கௌண்ட் பேக்கை க்ளோஸ் பண்ணி அவரே அனுப்பிச்சிருவாரு. படத்துல நாங்க ஒர்க் பண்றக்குள்ள எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ரூல்லாம் நாங்க அதுக்கப்புறமேட்டு தான் படிக்க ஆரம்பிச்சோம். ஒரு அக்கௌண்ட் பேக் வந்து நானே தான் கட்டுவேன், சரிங்களா? பைய எடுத்துட்டு வர சொல்லுவேன், அது உள்ளார நான் தான் போடுவேன். போட்டுட்டு என் கண்ணு முன்னாடியே சுத்துங்கன்னு சுத்தி என் கண்ணு முன்னாடியே சீல் வைக்க சொல்லுவேன். புரியுதுங்களா? அதான் சப்போஸ் மாஸ்டரோட முக்கியமான வேலை. அக்கௌண்ட் பேக்கு கரெக்டா வந்து டெய்லி அக்கௌண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து பிஓல இருந்து வந்த டாக்குமெண்ட் பிஓட டெய்லி அக்கௌண்ட்டை லைனா அடுக்கி தச்சு அதுக்கப்புறமேட்டு பின்னாடி வந்து எஸ்பிஎம்மோட கையெழுத்து, எஸ்ஓட டேட் ஸ்டாம்ப், அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன லைபிலிட்டி கேட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் ஒரு சின்ன நோட்ல, நாளைக்கு வந்து அவங்களுக்கு கட்டணும்ல, அவங்க எஸ்பி 26 ரெசிப்ட் புக் கேட்பாங்க, எஸ்பி 28 ரெசிப்ட் புக் கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வேற என்ன எனக்கு இந்த ஃபார்ம் வேணும் அந்த ஃபார்ம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அக்கௌண்ட் பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்குள்ள எடுத்த உடனே பிஓ டெய்லி அக்கௌண்ட் நம்ம ஹெச்ஓக்கு அனுப்பணும். எஸ்ஓ டெய்லி அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிஓ டெய்லி அக்கௌண்ட்னு எழுதிட்டு அப்புறம் எஸ்பி எல்ஓடி வித் வவுச்சரு டாக்குமெண்ட் ஏதாவது இருந்தா ரிவைவலுக்கு பிஓல இருந்து வருது, இல்ல எஸ்ஓலயே கொடுக்குறாங்க, இல்ல பிளட்ஜுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்துக்கும் ஒரு டாக்குமெண்ட்டை போட்டு எஸ்பி டாக்குமெண்ட் வித் பாஸ்புக்ஸ் அப்படின்றத எழுதி இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எழுதி கரெக்டா வந்து அமௌண்ட்டுக்கும் மேல இருக்கிற டெய்லி அக்கௌண்ட் ஃபிகரும் வந்து கரெக்டா டேலி ஆகுதா. ஆனா இப்போ வந்து மேக்சிமம் டேலி பண்றது கஷ்டம். டோட்டல் பேலன்ஸுக்கு கேஷ் கையில இருக்கிறதும் பேலன்ஸும் வந்து கரெக்டா டேலி ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிட்டு, ஏன்னா ஃபிகர்லாம் வந்து வெவ்வேறு ஹெட்ல உட்காரும், டேலி ஆகுதான்னு பார்த்துட்டு நானே தான் சுத்துவேன். அக்கௌண்ட் பேக்கை நானே தான் சுத்துவேன். சுத்திட்டு பேக்கரை வந்து அந்த கேன்வாஸ் பேக் எடுத்துட்டு வர சொல்லி நானே தான் உள்ளார போடுவேன். உள்ளார போடுறதுக்கு அப்படியே கூட போட மாட்டேன், கையை உள்ளார விட்டு வச்சு என் கண்ணு முன்னாடியே சுத்துங்க. அப்பதான் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இப்படிதான் சீனியர் சொல்லி கொடுத்தாங்க. நீயே போட்டு கட்டினாதான் அக்கௌண்ட் பேக் திருப்தியே வரும். ஆனா இப்ப பிராக்டிக்கலா என்ன நடக்குது, அது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தான் எல்லாருக்கும் தெரியும். க்ளோசிங் ஆஃப், இதை எதுக்கு சொல்றேன்னா, க்ளோசிங் ஆஃப் அக்கௌண்ட் பேக் இஸ் த பர்சனல் டியூட்டி ஆஃப் சப்போஸ் மாஸ்டர்.
ஓகேங்களா? ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்புற அக்கௌண்ட் பேக் யார் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா should be placed by the suppose master himself in the bag உள்ளார SPM தான் வைக்கணும். அக்கௌண்ட் பேக்ல என்னென்ன தேவை அப்படின்றத ஏற்கனவே சொல்லிட்டேன். எஸ்ஓட டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன நீங்க வந்து டெய்லி அக்கௌண்ட்ல வரவு செலவு வச்சிருக்கீங்களோ அதுக்குரிய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து அக்கௌண்ட் பேக்ல அனுப்பணும். ரெமிட்டன்சஸ் த்ரூ ஸ்பெஷல் கேரியர்ஸ் நான் வந்து வால்யூம் 6 ஆரம்பிக்கிறக்குள்ளே பார்ட் 3 ஆரம்பிக்கிறக்குள்ளே நான் சொன்னேன். அந்த லிமிட்டா இருக்கு பாத்தீங்களா, அதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் அடிக்கடி கொஸ்டின்ஸ் வரும். ஒரு ஏபிபிஎம் எவ்வளவு எடுத்துட்டு போகலாம், ஒரு பிபிஎம் ஏபிபிஎம் எல்லாம், ஒரு ஜிடிஎஸ்னா 1 lakh, அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயினா 5 lakhs. இதே வந்து ஆயுதம் ஏந்திய போலீஸ் கூட வந்தாங்கன்னா லிமிட்டே கிடையாது. இது எல்லாத்துக்குமே வந்து இதே டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா 5 lakhs. இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப ரெமிட்டன்ஸ் த்ரூ ஸ்பெஷல் கேரியர்ஸ். ஸ்பெஷல் கேரியர்ஸ்னா யாரு அப்படின்னா, ஒரு எச்ஓவா இருந்தா கண்டிப்பா காசு எடுத்துக்கிட்டு போய் எஸ்ஓல கொடுக்கறதுக்கு கேஷ் ஓவர்சியர்னு இருப்பாரு. ஒருவேளை அவர் லீவ் போடுறாருன்னா அந்த டியூட்டியை வந்து எந்த போஸ்ட்மேனுக்காவது அசைன் பண்ணுவாங்க, இல்ல ஹெட் போஸ்ட்மேன் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்படி இல்ல யாராவது வந்து பிஏவே வந்து வாங்கிட்டு போறாருன்னா கூட வந்து அவங்களும் கேரியர்ஸ் தான். புரியுதுங்களா? ஸ்பெஷல் கேரியர்ஸ் தான். அப்படி கேஷ் எடுத்துக்கிட்டு போறாங்கன்ற பட்சத்தில் என்னென்ன ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அழகா சொல்றேன் பாருங்க. ஒருத்தவர் வந்து கேஷ் வந்து கேட்கிறாரு. கேஷ் கேட்ட உடனே போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, எஸ்ஓ டெய்லி அக்கௌண்ட்ல உங்க எஸ்பிஎம் எழுதியிருக்காரா அப்படின்னு பாப்பாரு. இல்லைங்க சார், நாங்க வந்து டெய்லி அக்கௌண்ட்லாம் அனுப்பிச்சிட்டு அக்கௌண்ட் பேக் அனுப்பிச்சிட்ட பிறகுதான் வந்து எங்ககிட்ட வந்து கேஷ் வந்து பப்ளிக் வந்து கேட்டாங்க அப்படின்னா, சரி போன் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இல்ல இப்பெல்லாம் தான் மெயில் வந்துருச்சுல்ல, மெயில் கொடுக்க சொல்லுவாங்க. அதுல என்ன பண்ணுவாருன்னா போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் போடுவார். இந்த மாதிரி ப்ளீஸ் ரெமிட் ஏ கேஷ் ஆஃப் ரூபீஸ் 5 lakhs இந்த எஸ்ஓக்கு இவர் மூலயமா கொடுங்க அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் போடுவாரு போஸ்ட் மாஸ்டர். அந்த ஆர்டரை எடுத்துட்டு போய் அந்த கேஷ் வாங்கிட்டு போறாருல, அவர் யார்கிட்ட கொடுப்பாருன்னா வந்து ட்ரெஷரர் கிட்ட கொடுப்பாரு. புரியுதுங்களா? ட்ரெஷரர் கிட்ட கொடுத்த உடனே ட்ரெஷரர் என்ன பண்ணுவாரு, ஓகே போஸ்ட் மாஸ்டர் வந்து ஆர்டர் போட்டாரு அப்படின்னு பண்ணிட்டு 5 லட்சம் தான் எடுத்துட்டு போலாம் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா. ஆர்டர் போட்டாருன்ட்டு 5 லட்சத்தை என்ன பண்ணணும்னா வந்து அவர் வந்து எண்ணுவாரு. யார் முன்னாடி எண்ணணும்னா சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஸ்பெஷல் கேரியர் கேஷை எடுத்துக்கிட்டு போற மாதிரினாலும் சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் முன்னாடி கேஷை எண்ணி கேஷ் வந்து கரெக்டா வந்து இருக்குது அப்படின்றத எண்ணி இவர்கிட்ட கொடுத்துட்டு, இவர்கிட்ட இருந்து கேஷ் வந்து யார் வேணாலும் வந்து அக்யூட்டன்ஸ் வாங்காம கொடுத்துட முடியுமா, இவர்கிட்ட கொடுத்து டிசிபில அப்படி இல்ல ஹேண்ட் டு ஹேண்ட் ரிசிப்ட், டிசிபில மேக்ஸ் மெயின்டைன் பண்ற ஆபீஸா இருந்தா டிசிபில வாங்குவாங்க. ஆனா மேக்சிமம் எல்லா ஹெட் ஆபீஸ்லயும் வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் ரிசிப்ட்னு இருக்கும். அவர் என்ன பண்ணுவார், நான் இவ்வளவு ரிசீவ் பண்ணிக்கிட்டேன், 5 லட்சம் ரூபாய் வந்து இந்த ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்காக நான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத வந்து எழுதி கையெழுத்து போட்டுட்டு இந்த டேட்டுக்கு நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு எடுத்துட்டு போவார். புரியுதுங்களா? இதை எடுத்துக்கிட்டு போய் அந்த எஸ்பிஎம் கிட்ட கொடுப்பாரு. அந்த எஸ்பிஎம்மும் என்ன பண்ணுவார்னா கேஷை வந்து அது பிஏவா இருக்கலாம், எடுத்துட்டு போறவங்க கேஷ் ஓவர்சியரா இருக்கலாம், இல்ல ஹெட் போஸ்ட்மேனா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். எடுத்து போய் கொடுத்த உடனே இவ்வளவு கேஷ்ன்றத வந்து எண்ணிப்பார். எண்ணிட்டு சிஸ்டத்துல இவங்க அனுப்புறாங்கல்ல, இவங்க அனுப்புறக்குள்ள பிசிக்கலா அனுப்புறக்குள்ளயும் சரி சிஸ்டத்துலயும் வந்து இவ்வளவு அனுப்புறோம் அப்படின்றத ரெக்வஸ்ட பிளேஸ் பண்ணிடுவாங்க. சிஸ்டத்தை ஓபன் பண்ணி பார்த்த உடனே இவருக்கு ஸ்கிரீன்ல வந்து நிக்கும். சரிங்களா? ZFP15 சொல்லுவாங்க. அந்த டீ கோடு போட்ட உடனே இவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு ஹெச்ஓல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம படம் பாக்குற மாதிரி வந்து நிக்கும். நின்ன உடனே ஓகே கேஷை வந்து எண்ணியாச்சு கரெக்டா இருக்குது அப்படின்றத அதுல வந்து அவர் டிக் அடிச்சு சப்மிட் கொடுத்தாதான் அந்த ஆபீஸோட கணக்குல டிசிபில டெய்லி அக்கௌண்ட்ல ஏறும். புரியுதுங்களா? கேஷ் ஓவர்சியர் எடுத்துட்டு வராரு, அவர்கிட்ட அக்யூட்டன்ஸ் வந்து நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு வந்து போட்டு கொடுத்துட்டாரு. யாரு எஸ்பிஎம் வந்து வாங்கிக்கிட்டேன்னு போட்டு கொடுத்துட்டாரு. ஆனா சிஸ்டத்துல ரிசீவ் பண்ணலன்னா என்ன ஆகும்னா வந்து அது டிரான்சிட்லயே நிக்கும். வர வைக்கலன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்த நாள் ரெட் கலர்ல இருக்கு ஏதோ ஒன்னு கொடுத்து அமிச்ச கேஷை ஏன் நீ வந்து வர வைக்கல அப்படின்றத தெளிவா வந்து சொல்லுவாப்ல. யாரு? சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க. அப்புறம் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க.
இப்ப இதுல இருந்து கேள்வி கேட்டா என்ன கேட்பாங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் கேரியர் வந்து கேஷ் வந்து வாங்கிட்டு போவாங்க. அவர்கிட்ட அக்யூட்டன்ஸ் வந்து எதுல வாங்குவீங்கன்னா டிசிபி ஆர் ஹேண்ட் டு ஹேண்ட் ரெசிப்ட் புக்ல வாங்குவோம் அப்படின்றது தான் வந்து பதில். உங்களுக்கு ஃப்ளோ புரிஞ்சுதுங்களா? டெய்லி அக்கௌண்ட், அதாவது ஆர்டர் வந்து போஸ்ட் மாஸ்டர் போடுவாரு, அதை எடுத்துட்டு போவாரு ட்ரெஷரர் கிட்ட. ட்ரெஷரர் வந்து சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் முன்னிலையில கேஷ் எண்ணி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு இவ்வளவு வாங்கிட்டு போறோம் அப்படின்றத கொடுப்பாரு. அதை எடுத்துக்கிட்டு போய் அவர் என்ன பண்ணுவாரு, கேஷ் ஓவர்சியர் எஸ்பிஎம் கிட்ட கொடுப்பாரு. எஸ்பிஎம் அதை வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட ஹேண்ட் டு ஹேண்ட்ல நான் வாங்கிக்கிட்டேன்ட்டு வந்து அக்யூட்டன்ஸ் போட்டு கொடுத்துருவாரு. கொடுத்துட்ட பிறகு சிஸ்டத்துல வந்து வர வைப்பாரு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அக்கௌண்ட் பேக்கே வந்து ஹெச்ஓல இருந்து எடுத்துட்டு போவாங்க. அதுல வந்து கேஷ் வந்து கட்டுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து வெயிட்டை போட்டு அந்த ஸ்பெஷல் கேரியர் இருக்காருல்ல, அவர் முன்னாடியே வெயிட்டை போட்டு என்னாலையும் எழுத்தாலையும் வேர்ட்ஸ்லயும் ஃபிகர்ஸ்லயும் வந்து நோட் பண்ணிட்டு இந்த எஸ்ஓக்கு இவ்வளவு அனுப்புறோம், அந்த வெயிட்டையும் அமௌண்ட்டையும் வந்து ஹேண்ட் டு ஹேண்ட்ல எழுதி நான் இந்த கேஷ் பேக்கை எடுத்துட்டு போறேன் அப்படின்றத ஸ்பெஷல் கேரியர் வந்து லூஸ் கேஷா எடுத்துட்டு போனா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி, ரெண்டாவது வந்து கேஷ் பேக்ல எடுத்துட்டு போறாங்கன்னா இவ்வளவு வெயிட் உள்ள கேஷ் பேக்கை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்றத அக்யூட்டன்ஸ் வந்து ட்ரெஷரர் வந்து வாங்கிப்பார். புரியுதுங்களா? கேஷ் என்ன கையில எடுத்துட்டு போலாம், இல்ல கேஷ் பேக் மூலயமா எடுத்துட்டு போலாம். கேஷ் பேக் மூலயமா எடுத்துட்டு போனா என்ன முக்கியமான விஷயம், வெயிட் தான். வெயிட்டை வந்து என்னாலையும் எழுத்தாலையும் வந்து எழுதி வெயிட்டை போட்டு கொடுத்துருவாங்க. அது எஸ்பிஎம் கிட்ட போனோம். எஸ்பிஎம் என்ன பண்ணுவாரு, அவர்கிட்ட இருக்கிற வெயிங் மிஷின்ல வைப்பாரு. வச்சுட்டு சரி நோட் பண்ணி இருக்கிற வெயிட்டும் இதுவும் கரெக்டா இருக்குது அப்படின்றத வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் கேஷ் எண்ணவே ஆரம்பிப்பாங்க. இதுல இன்னொரு அது ரூல் வரக்குள்ள சொல்றேன். இதுல கூட கொடுத்துருப்பாங்க பாருங்க, ரெமிட்டன்சஸ் த்ரூ ஸ்பெஷல் கேரியர்ஸ். அதுல முக்கியமான 39வது ரூல்ல டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி எவ்வளவு எடுத்துக்கிட்டு போலாம் லூஸ் கேஷ் அப்படின்னா 5 lakhs. புரியுதுங்களா? அதே மாதிரி இப்ப பெரிய திருச்சி இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, இங்கெல்லாம் வந்து அக்கௌண்ட் பேக் வந்து எம்எம்எஸ் மூலயமா மெயில் மோட்டார் சர்வீஸ் மூலயமா வந்து எல்லா ஆபீஸ்க்கும் வந்து அக்கௌண்ட் பேக் போகும், இல்ல அக்கௌண்ட் பேக் கேஷ் எல்லாம் போகும். அதுக்கான எந்தெந்த ஆபீஸ்க்கு எப்படி எப்படி வந்து கேஷ் அக்கௌண்ட் பேக் கேஷ் பேக் வந்து போகணும் அப்படின்றத வரையறுக்கிறது யாருன்னா வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிள். புரியுதுங்களா? ஹெட் ஆஃப் த சர்க்கிள்னா யாரு? சீஃப் பிஎம்ஜி. இதெல்லாம் ஏற்கனவே வந்து முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எம்எம்எஸ் ஒரு எம்எம்எஸ் மூலயமா போய் ஒரு சப் ஆபீஸ்ல காசு வந்து நம்ம வாங்குறோம் இல்ல கொடுக்குறோம்னா அதை வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிள் வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றத வந்து கரெக்டா வந்து ஆர்டர்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அடுத்தது 40வது ரூலு. ஒரு அக்கௌண்ட் பேக் வருதுங்க. அக்கௌண்ட் பேக் எங்க இருந்து வரும்? ஒரு எஸ்ஓல இருந்து ஹெச்ஓக்கு அக்கௌண்ட் பேக் வருது. அந்த அக்கௌண்ட் பேக்கை எப்படி உடைக்கலாம் சார்? இதெல்லாம் ஒரு ரூலா சார்? அக்கௌண்ட் பேக் என்ன சார் வந்துச்சுன்னா உடைக்க வேண்டியதுதான், உடைச்சு அந்தந்த பிரான்ச்சுக்கு வந்து கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. ரொம்ப மைன்யூட்டான திங் என்னன்னா, ஒரு ஒரு ஹெச்ஓ இருக்கு, அதுக்கு கீழே வந்து 10 எஸ்ஓ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 அக்கௌண்ட் பேக்கும் காலையில வருது. வந்த உடனே இப்ப நடக்கிற சிச்சுவேஷனை உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆனா ஒரு அக்கௌண்ட் பேக் 10 அக்கௌண்ட் பேக்கும் வருதுன்னா அதை வந்து மெயில் பிஏ யாருகிட்ட கொடுப்பாருன்னா ட்ரெஷரரி கிட்ட கொடுத்துதான் அக்யூட்டன்ஸ் வாங்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கௌண்ட் பேக் எல்லாம் வருது சப் ஆபீஸ்ல இருந்து ஹெட் ஆபீஸ்க்குன்னா அந்த அக்கௌண்ட் பேக்கை யாருகிட்ட கொடுக்கணும்னா ட்ரெஷரரி கிட்ட கொடுக்கணும். புரியுதுங்களா? ட்ரெஷரர் என்ன பண்ணுவார்னா மெயில் பிஏ கொடுக்குற அக்கௌண்ட் பேக்லாம் வந்து உடையாம எல்லா டேகும் வந்து கரெக்டா சீல் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் அக்கௌண்ட் பேக்லாம் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு வந்து கையெழுத்து போட்டு மெயில் பிஏ கிட்ட கொடுத்துருவாரு. அக்கௌண்ட் பேக்கை வாங்கிட்டு என்ன பண்ணுவார்னா ட்ரெஷரர் வந்து சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்னு இருக்காங்கல்ல, ஏற்கனவே சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்னா யாருன்னு சொல்லியிருக்கிறான். சப் ஆபீஸ்ல இருந்து வரது எல்லாத்தையும் வந்து பிரிச்சு அந்தந்த பிரான்ச்சுக்கு கொடுக்கறது தான் சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டோட முக்கியமான வேலை. ட்ரெஷரர் வாங்கிட்டு அக்கௌண்ட் பேக்கை யார் முன்னிலையில உடைக்கணும்னா சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் முன்னிலையில தான் உடைக்கணும். புரியுதுங்களா? அக்கௌண்ட் பேக் அவர் மட்டும் ட்ரெஷரரே உடைச்சிக்க கூடாது. ஆனா இப்ப நடக்கிறது என்ன, அக்கௌண்ட் பேக் வரும், அந்த ஆபீஸ்ல இருக்கிற குரூப் டி என்ன பண்ணுவாரு,
அதாவது அவர் அசிஸ்டன்ஸுக்கு தான் குரூப் டி உடைப்பாரு. உடைச்சு இந்தாங்க சார் எல்லா அக்கௌண்ட் பேக்கையும் வச்சுட்டா சார் நீங்க பாத்துக்கோங்க சார்னுவாங்க. அதுக்கப்புறம் பொறுமையா சப் அசிஸ்டன்ட் வருவாரு, என்ன பேக்ல வந்துச்சு இவங்க எடுத்து வச்சதுதான் அப்படின்ட்டு. பட் வந்து ஒரு அக்கௌண்ட் பேக்லாம் வந்துச்சுன்னா மெயில் பியை வந்து ட்ரெஷரர் கிட்ட கொடுப்பாரு. ட்ரெஷரர் வந்து அந்த அக்கௌண்ட் பேக்கோட கண்டிஷன்லாம் ரொம்ப கிளியரா இருக்கா, எந்த அதாவது டேம்பரிங் இல்லாம இருக்கா, சீலு எல்லாமே வந்து உடையாம இருக்குதா, குட் கண்டிஷன்ல இருக்குதான்னு பார்த்துட்டு சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு பா அக்கௌண்ட் பேக் உடையிட்டாப்பா உடைங்க அப்படின்னு உடைப்பாங்க. உடைச்சு அக்கௌண்ட் பேக்ல இருக்கிற கேஷ் பேக் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேஷ் பேக்கை மட்டும் ட்ரெஷரர் எடுத்துப்பாரு. மீதி இருக்கிற டெய்லி அக்கௌண்ட் டாக்குமெண்ட், எஸ்பி டாக்குமெண்ட், ஆர்டி டாக்குமெண்ட், இஎம்ஓ பெய்டு வச்சாரு, இது எல்லாத்தையும் வந்து சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கிட்ட ஏம்பா இது உன்னோட பொருள் கொடுத்துற காசு தான், நான் வந்து காசாளரு, நான் காசை எடுத்துக்கிட்டேன் ஓகேயா வாங்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த இப்ப கேஷ் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, வெறும் பேக் மட்டும் இருக்குதுன்னா வெறும் கேஷ் கட்டவே இல்லை எஸ்ஓல இருந்து கேஷ் பேக் தூக்கி ஓரம் வச்சிருவாங்க. கேஷ் வந்திருக்குதுன்ற பட்சத்தில் சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாரு, கேஷ் பேக் வந்துருக்குது டெய்லி அக்கௌண்ட்ல இவ்வளோ வெயிட் இவ்வளோ என்னாலையும் எழுத்தாலையும் வந்து நோட் பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளோ அமௌண்ட் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து காமிச்ச உடனே ட்ரெஷரர் என்ன பண்ணுவாரு, வெயிங் மிஷின்ல அந்த கேஷ் பேக்கை வைப்பாரு. வச்சுட்டு ஓகே வெயிட் கரெக்டா இருக்குது, சப்போஸ் வெயிட் வந்து தப்பா மாறி இருக்குதுன்னா உடனே போஸ்ட் மாஸ்டர் வந்து சார் ஸ்பாட்டுக்கு வாங்க, நான் கேஷ் பேக் உடைக்கவே இல்லை, இவர் டெய்லி அக்கௌண்ட்ல ஒரு வெயிட்டை நோட் பண்ணியிருக்கிறாரு, ஆனா வந்து கேஷ் பேக்ல வேற ஒரு வெயிட் இருக்குதுன்னொடனே போஸ்ட் மாஸ்டர் வந்து அவங்க ரெண்டு பேரையும் விட்னஸா வச்சுக்கிட்டு கேஷ் பேக்கை உடைப்பாரு. உடைச்சி அதை என்ன பண்ணுவாருன்னா அதுக்கப்புறம் கேஷை வந்து எண்ணுவார். கேஷை என்னன்ன உடனே கரெக்டா இருக்குதுன்னா விட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பா இருக்குதுன்னா உடனே அதுக்கப்புறமேட்டு அந்த எஸ்பிஎம்க்கு வந்து ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டு டிவிஷன் ஆஃபீஸ்க்கும் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ கேஷ் வந்து கரெக்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வெயிட்டும் கரெக்டா இருக்குதுன்னா கேஷை வந்து எண்ணி வச்சுட்டு சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டுக்கு அந்த டெய்லி அக்கௌண்ட்ல நான் கேஷை ரிசீவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ட்ரெஷரர் வந்து அக்யூட்டன்ஸ் போட்டுருவாரு. புரியுதுங்களா? நாளைக்கு வந்து நான் கேஷ் வாங்கவே இல்லை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனால கண்டிப்பா அந்த டெய்லி அக்கௌண்ட்ல ரிசீவ்டு கேஷ் ட்ரெஷரர் வந்து ஒரு கையெழுத்து வந்து போட்டே ஆகணும். இதுதான் அக்கௌண்ட் பேக் ஓபன் பண்றதோட இது, இப்படிதான் அக்கௌண்ட் பேக் ஓபன் பண்ணணும். பெரிய ஆபீஸா இருந்தா இந்த மாதிரிதான் அக்கௌண்ட் பேக் ஓபன் பண்ணணும். எப்படி ஓபன் பண்றாங்க அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறமேட்டு ஆபீஸ் டைம், ஒரு ஹெச்ஓட ஆபீஸ் டைம் வந்து இப்ப மேக்சிமம் வந்து 6:30 ஓகேங்களா, ஒரு 6:30 இருக்கும் இல்ல 7 மணியா இருக்கும். ட்ரெஷரர் இருக்காங்கல்ல, ஒரு ஹெச்ஓலயே 2 ட்ரெஷரர் இருப்பாங்க. சில ஹெச்ஓல வந்து 2 ட்ரெஷரர் இருந்தாலும் 2 போஸ்ட் இருந்தாலும் ஒருத்தவங்க தான் வந்து ட்ரெஷரி பார்ப்பாங்க. காலையில 7:30 மணிக்கு வந்தா 11:30க்கு வந்து முடிப்பாங்க. திருப்பி வந்து மத்தியானம் 3 மணிக்கு வருவாங்க, 7 மணி வரைக்கும் இருப்பாங்க. அது ஒரு ஆபீஸோட டைமிங்ஸை பொறுத்து மாறும். சப்போஸ் அங்க அவங்க ஆபீஸ் டைம் முடிஞ்சு ஒரு அக்கௌண்ட் பேக் வருதுன்னா அந்த அக்கௌண்ட் பேக் கஸ்டடி வந்து யார்கிட்ட இருக்கணும்னா ட்ரெஷரர் கிட்ட தான், ட்ரெஷரியில் தான் இருக்கணும். ட்ரெஷரர் வந்து முக்கியம். அது இல்லாம அதுக்கான ஜாயிண்ட் கஸ்டோடியன் வந்து போஸ்ட் மாஸ்டர். ஒரு ட்ரெஷரினா ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு கஸ்டோடியன் வந்து ட்ரெஷரரு, இன்னொரு கஸ்டோடியன் வந்து ஜாயிண்ட் கஸ்டோடியன் சொல்லுவாங்கல்ல, அந்த ஜாயிண்ட் கஸ்டோடியன் வந்து ஹெட் போஸ்ட் மாஸ்டர். பெரிய கேஷ் டெஸ்ட் பார்த்துருக்கீங்கல்ல சப் ஆபீஸ்ல, 2 சாவி இருக்கும். ஒன்னு 1ஆம் நம்பர் சாவி இருக்கும், இன்னொன்னு 2ஆம் நம்பர் சாவி இருக்கும். அந்த 1ஆம் நம்பர் சாவியை வந்து போட்டு 2 சாவியும் வந்து ஒரே ஆளுகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு சாவி ட்ரெஷரர் கிட்ட வச்சிருப்பாரு, இன்னொரு சாவியை வந்து போஸ்ட் மாஸ்டர் கிட்ட வச்சிருப்பாரு. கரெக்டா பரசெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலே வந்தவொடனே சாவியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னுவாங்க. இவர்கிட்ட ட்ரெஷரர் கிட்ட 2 சாவியும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு வந்து போஸ்ட் மாஸ்டர் தீர்ந்தாரு. உடனே எப்படிங்க நீங்க சாவியை கொடுத்துட்டு போனீங்க, உங்க சாவியை நீங்க தானே எடுத்துட்டு போனோம், அதுக்கு காரணம் என்ன, 2 சாவி ஒரே ஆளுகிட்ட இருந்துச்சுன்னா தொடர்ந்து அவர் மட்டும் கேஷை வந்து எடுத்துட்டாருன்னா என்ன பண்றது? அதனாலதான் ஜாயிண்ட் கஸ்டோடியன் போட்டு வச்சிருக்கிறாங்க. அக்கௌண்ட் பேக் வருதுன்ற பட்சத்துல அந்த அக்கௌண்ட் பேக்கை ஆபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்சு வந்துச்சுன்னா பத்திரமா வாங்கி அவர் என்ன பண்ணணும்னா வந்து ட்ரெஷரர் வந்து, ஏன்னா அப்ப சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டே இருக்க மாட்டார், ட்ரெஷரர் வந்து வாங்கி போஸ்ட் மாஸ்டர் கிட்ட காமிச்சிட்டு ட்ரெஷரியில வச்சுக்கணும். ஒரு கஸ்டோடியன் வந்து சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், இன்னொரு கஸ்டோடியன் ஜாயிண்ட் கஸ்டோடியன் வந்து போஸ்ட் மாஸ்டர். ஓகேங்களா? இதுதான் ஓப்பனிங் ஆஃப் அக்கௌண்ட் பேக்ஸோட தாத்பரியம். இப்படிதான் அக்கௌண்ட் பேக்னா ஓபன் பண்ணணும். இதுதான் கொடுத்துருப்பாங்க.
ட்ரெஷரி ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா யார் ஜாயிண்ட் கஸ்டடி ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் அண்ட் ட்ரெஷரர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 41வது ரூல். நான் சொன்னதெல்லாம் ஜஸ்ட் அந்த அதாவது இதுல வந்து இது பண்ணிக்கோங்க, எப்படி வந்து இப்படிதான் வந்து நடக்கணும். பட் இப்ப நடக்கிறதுலாம் வந்து மேக்சிமம் வந்து ரூல் படி நடக்காது. ஆனா நான் சொல்றத மட்டும் அப்படியே கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏங்க ஒரு கேஷ் எடுத்துட்டு வராருங்க, கேஷ் லைபிலிட்டி கேஷ் வந்து வருதுங்க, அதை அக்கௌண்ட் பேக் வருது, அதை ட்ரெஷரர் வாங்குறாரு, சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டை வந்து கூப்பிடுறாரு, சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் முன்னாடியே வந்து உடைக்கிறாரு, அக்கௌண்ட் பேக்ல இருக்கிற கேஷ் பேக்கை எடுத்துக்கிறாரு, மீதியை வந்து சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துடுறாரு. சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் வந்து கரெக்டா வந்து செக் பண்ணிட்டு அந்த செக் பண்ணதெல்லாம் இவங்க கேஷ் அமிச்சது ரெட்டிங்ல எழுதியிருக்காங்க, வெயிட்லயும் ஃபிகர்லயும் எழுதியிருக்காங்கன்னா அதுக்கு வந்து ட்ரெஷர் கிட்ட கேஷை வந்து எடுத்துக்கிட்டோன்றதுக்கு ஒரு அக்யூட்டன்ஸ் வாங்கிடுறாங்க. சப்போஸ் வெயிட் டிஃபர் ஆகுதுன்னா உடனே வந்து போஸ்ட் மாஸ்டர் கூப்பிட்டு நான் உடைக்கவே இல்லை, வெயிட் வந்து இதுல ஒண்ணு எழுதியிருக்காங்க, டெய்லி அக்கௌண்ட்ல ஒண்ணு எழுதியிருக்காங்க, ஆனா வந்து கேஷ் பேக்ல வேற மாதிரி இருக்குன்னு உடனே போஸ்ட் மாஸ்டர் அவங்க 2 பேரையும் விட்னஸா வச்சுக்கிட்டு கேஷ் பேக்கை உடைச்சு கேஷை வந்து எண்ணுவாங்க. கரெக்டா இருந்துச்சுன்னா நோ இஷ்யூ, கரெக்டா ஆகலன்ற பட்சத்தில் உடனே வந்து டிவிஷனல் சூப்பரண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எஸ்பிஎம்முக்கும் வந்து தகவல் வந்து தெரிஞ்சிடும். அக்கௌண்ட் பேக் ஓபன் பண்றதுனாலும் இதே ப்ரொசீஜர் தான், கேஷ் பேக் ஓபன் பண்றதுனாலும் இதே ப்ரொசீஜர் தான். அக்கௌண்ட் பேக்னா என்ன, அக்கௌண்ட் பேக்னா அந்த டெய்லி அக்கௌண்ட் டாக்குமெண்ட்ஸ், கேஷ் பேக் ஓபன் பண்றதுனா அதே சேம் ப்ரொசீஜர் தான். வெயிட்டை போடுறோம், வெயிட் கரெக்டா இருக்குதுன்ற பட்சத்தில் வந்து சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் முன்னிலையிலே ட்ரெஷரர் வந்து உடைச்சு உள்ளார காசு இருக்கிறத எடுத்து எண்ணிக்கிட்டு கையெழுத்தை வந்து கேஷ் வந்து கரெக்டா இருக்குது அப்படின்றத அக்யூட்டன்ஸ் போட்டு கொடுத்துடணும். புரியுதுங்களா? 3 பேர் தான் இன்வால்வ் ஆகிறாங்க, ட்ரெஷரர், சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட். மிஞ்சி மிஞ்சி தப்பா இருந்தா மட்டும்தான் உள்ளார போஸ்ட் மாஸ்டர் வருவார். புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா 2 பேர் தான், ட்ரெஷரர், சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் உடைக்கணும் அப்படின்னா ட்ரெஷரர் உடைக்கணும், யார் முன்னிலையில் உடைக்கணும்னா சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் முன்னிலையில் உடைக்கணும். ஓகேங்களா? கேஷ் பேக் யார் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா ட்ரெஷரர் வந்து எடுத்துக்கணும். மீதி இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் வந்து சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கையில கொடுத்துடணும். கேஷ் கம்மியா இருக்குதுன்ற வெயிட் ஃபிகர் வந்து டிஃபர் ஆகுதுன்ற பட்சத்தில் தான் போஸ்ட் மாஸ்டர் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு ஸ்பாட்லயே வந்து அவர் வந்து 2 விட்னஸை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி எடுப்பாங்க. ஏன்னா அவர் மட்டும் தனியா எடுத்துட்டு போயிட்டு என்ன இல்ல வந்து கம்மியா இருக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு இதுக்காக ப்ரொசீஜருக்காக விட்னஸ் கண்டிப்பா வந்து இருப்பாங்க. இதுல ஒரு நோட் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், ட்ரெஷரரு அப்படின்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். புரியுதுங்களா? எம்டிஎஸ் செய்வாங்க, குரூப் டி செய்வாங்க, பை வந்து கட்டுவாங்களே தவிர நம்ம முன்னிலையில் தான், நம்ம கண்பட தான் எல்லாமே நடக்கணும். அவங்ககிட்ட அந்த ஒர்க்கை வந்து கொடுத்துட்டு நீ எதையாவது கட்டிக்கோ, எனக்கு வந்து நான் காசை வந்து வாங்கி உள்ளார வச்சேனா அவ்வளவுதான் அப்படின்ற இது கிடையாது. சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்னா அவரோட வேலையை சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் தான் செய்யணும், ட்ரெஷரர்னா ட்ரெஷரர் வேலையை ட்ரெஷரர் தான் செய்யணும். அடுத்தது 42வது ரூல், செக் ஆஃப் அக்கௌண்ட் ஐட்டம்ஸ் இன் ஹெட் ஆபீஸ். ஹெட் ஆபீஸ்ல என்னென்ன ஐட்டம் வந்து செக் பண்ணுவாங்க? ஒரு அக்கௌண்ட் பேக் வந்துச்சுன்னா சர்டிபிகேட் வந்து நான் டிஸ்சார்ஜ் பண்ணிருக்கேன், எஸ்ஓல கேவிபி என்எஸ்சி சர்டிபிகேட் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கேன், இல்ல மணி ஆர்டர் பேமெண்ட் பண்ணியிருக்கேன், இல்ல டிஓல வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து கரெக்டா வந்து வருதா அப்படின்றது ஹெட் ஆபீஸ்ல செக் பண்ணணும். இன்னும் கேட்டீங்கன்னா எஸ்ஓட பேலன்ஸ், ஒவ்வொரு பிஓட பேலன்ஸும் வந்து ஹெட் ஆபீஸ்ல கண்டிப்பா வந்து செக் பண்ணணும். பேலன்ஸ் டிஃபரன்ஸ் இருந்தா எஸ்ஓ ஸ்லிப்ல, அதே மாதிரி உங்க கணக்குல வந்து ஏதாவது தவறு இருக்குதுன்ற பட்சத்தில், எஸ்ஓ மட்டும் கிடையாதுங்க, பிஓவும் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஓட கணக்கு, பிஓட கணக்கு, ரெண்டுத்துல எந்த ஆபீஸ்ல வந்து தப்பு நடந்தாலும் எஸ்ஓ ஸ்லிப்ல இந்த ஆபீஸ்ல இந்த டிரான்சாக்ஷன்ல தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து நோட் பண்ணி எஸ்ஓ ஸ்லிப்ல எரர் போட்டு அனுப்ப வேண்டியது ஹெட் ஆபீஸோட கடமை. புரியுதுங்களா? அக்கௌண்ட் ஐட்டம்ஸ் எனக்கு பிஓனா எஸ்ஓட முடிஞ்சிருச்சுலாம் கிடையாது. இது எல்லா எஸ்ஓவோட கணக்கு, பிஓட கணக்கு, எல்லா கணக்கையும் வந்து ஹெச்ஓல கண்டிப்பா வாட்ச் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராப்ளமு இல்ல டிரான்சிட்ல கேஷ் நிக்குது அப்படின்னா அதை எஸ்ஓ ஸ்லிப்ல வந்து ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும்.
நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, அட பிஓ எஸ்பிஎம் என்னன்னா பிஓ நம்ம தான், அது பேலன்ஸ் வந்து நம்ம என்னைக்கு வேணாலும் செக் பண்ணி பண்ணிக்கலாம் போய்க்கலான்ட்டு. ஆனா ஒவ்வொரு டெய்லி அக்கௌண்ட், ஒவ்வொரு பிஓ டெய்லி அக்கௌண்ட்டையும் அனுப்புறாங்கல்ல, அதை வந்து சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் வந்து நீங்க பண்ற சிபிஎஸ் டிரான்சாக்ஷன், ஆர்பிஎல்ஐ, பிஎல்ஐ, சிஓடி எல்லாம் கரெக்டா வந்து உட்காந்துருக்குதான்னு பார்த்து பேலன்ஸ் வந்து கரெக்டா இல்லைன்னா நீங்க எழுதுற மேனுவல் டெய்லி அக்கௌண்ட்டுக்கும் சிஸ்டத்துல வர டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டும் வந்து கரெக்டா இல்லைன்னா அதை உடனே எஸ்ஓ ஸ்லிப்ல வந்து நோட் பண்ணி அமிச்சு அதோட எந்த ரெக்டிபிகேஷனா இருந்தாலும் வந்து எஸ்பிஎம் பண்ண சொல்லணும். இதுதான் செக்கிங் ஆஃப் அக்கௌண்ட் ஐட்டம்ஸ் இன் ஹெட் ஆஃபீஸ். 42வது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சப்போ நீங்க வந்து கேஷ் வந்து ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து ஃபுல் பவர் இருக்குங்க. அந்த டாக்குமெண்ட்டை ரிவர்ஸ் பண்றதுக்கும் சரி, அந்த டிரான்சாக்ஷனை அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் வந்து போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து வால்யூம் 6 பார்ட் 3 படி போஸ்ட் மாஸ்டருக்கு மட்டும்தான் பவர். புரியுதுங்களா? எஸ்பிஎம்க்கு கூட பவர் கிடையாது. போஸ்ட் மாஸ்டர் நினைச்சாருன்னா அந்த டிரான்சாக்ஷனை வந்து ரிவர்ஸ் பண்ணலாம், இவங்க பேலன்ஸ் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அப்படி இல்லை எஸ்பிஎம் கிட்ட சொல்லி என்ன ஏது அப்படின்னா எஸ்பிஎம் அதை ரெக்டிஃபை பண்ண முடியாது. எஸ்பிஎம் வந்து இந்த தப்பு பண்ணியிருக்கோம், இந்த டாக்குமெண்ட்டை எங்களுக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணி கொடுங்க, டாக்குமெண்ட் தான் நாங்க சொல்லுவோம், இந்த டிரான்சாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, நீங்க கேஷ் அனுப்புறீங்க பிஓ எஸ்ஓக்கு, எஸ்ஓல இருந்து பிஓக்கு, அதே மாதிரி எஸ்ஓல இருந்து ஹெச்ஓக்கு, ஹெச்ஓல இருந்து எஸ்ஓக்கு, இது எல்லாம் வந்து டிரான்சிட்ல நிக்காம இருக்கணும். புரியுதுங்களா? டிரான்சிட்ல நிக்குதுன்னா அந்த கேஷ் வந்து ஒழுங்கா வர வைக்கவில்லை என்ற அர்த்தம். டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்கும், நான் அதை சொல்லல, ரூல்ல இருக்கிறத சொல்றேன். அதை ஒவ்வொரு எஸ்ஓவும் ஒவ்வொரு பிஓவும் வந்து செக் பண்ண வேண்டியது யாரோட டியூட்டினா ஹெட் ஆபீஸ்ல இருக்கிற சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்டோட டியூட்டி. புரியுதுங்களா? இந்த நோட் பெருசா இருக்கு பாத்தீங்களா, நோட்டுன்ட்டு சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கேஷ் டிரான்சிட்ல இருக்கிற எந்தெந்த எஸ்ஓல நிக்குதோ ரெட் கலர்ல நின்றுச்சுன்னா கரெக்டா வந்து அந்த கேஷ் வந்து அட்ஜஸ்ட் ஆகல அப்படின்றத எரர் போட்டு அதை ரெக்டிஃபை பண்ண சொல்ல வேண்டும். அதை பார்க்கறதுக்கான ஜிஎல் கோட் என்னன்னா 4867100000. அதை எப்படி போய் பார்க்கணும்னா இசட்னா கஸ்டமைஸ் பினான்சியல் பேலன்ஸ் லெட்ஜர் 3N அந்த டிசிபில போய் பார்த்தாவே தெரிஞ்சிடும். இதே தாங்க இப்ப நான் சொன்னால ரெமிட்டன்சஸ் செக் பண்றதுக்கும் வந்து ஒரு ஹெட் ஆபீஸ்ல இருந்து கேஷ் வந்து போகுது வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெமிட்டன்சஸ் வந்து கரெக்டா போய் அட்ஜஸ்ட் ஆகுதா அப்படின்றத கேஷ் இன் டிரான்சிட் மூலயமா பார்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து ரெமிட்டன்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு ஸ்பெஷல் கேரியர் எடுத்துட்டு போறாருன்னா எப்படி வந்து அனுப்பணும், அதே மாதிரி அக்கௌண்ட் பேக்ல அனுப்புறதுனா எப்படி அனுப்பணும், அப்படி எல்லாத்தையும் வந்து நான் தெளிவா சொல்லியிருக்கேன். நாற்பத்தி 44வது ரூல் சப் ஆபீஸ் இ மணி ஆர்டர் ஜேர்னல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். இப்பெல்லாம் என்ன நடக்குதுன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு மணி ஆர்டர் வந்து பிஓல வந்து நீங்க வந்து பெய்டு காமிச்சிருவீங்க. புரியுதுங்களா? ஆனா அது போய் உங்களோட பிஓ டெய்லி அக்கௌண்ட்ல உட்காராது. நீங்க பிஓ ஸ்லிப்பை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட பிஓ அக்கௌண்ட்ல வந்து ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா பிஓ ஸ்லிப்ல வரக்குள்ள என்னடா பேலன்ஸே இல்லாம இருக்குன்னா இந்த இஎம்ஓ பெய்டு காமிச்சது போய் உட்காராது. ஆனா என்ன பண்ணணும்னா இவங்க எஸ்ஓல நீங்க பிஓல உங்க வேலையை முடிச்சிட்டீங்கன்னா இஎம்ஓ பெய்டு காமிச்சிட்டீங்கன்னா அந்த இஎம்ஓ பேமெண்ட் ஆன வவுச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டா எஸ்ஓ காமிச்சிட்டீங்கன்னா அந்த எஸ்ஓல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எஸ்ஓல பேமெண்ட் ஆன இஎம்ஓ வவுச்சர்ஸையும் வந்து எல்லாத்தையும் வந்து சேர்த்து பின்னடிச்சு ரிப்போர்ட் வந்து ஒண்ணு இருக்கும். பழசுல வந்து ஜேர்னல் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப ஆடிட் ரிப்போர்ட்னு அந்த ஆடிட் ரிப்போர்ட்ல பிஓல 10 பிஓனா 10 பிஓல பேமெண்ட் ஆன 100 மணி ஆர்டரோட லிஸ்டும் வரும், எஸ்ஓட லிஸ்ட் வரும். இது எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் எடுத்து அதுக்கான இஎம்ஓ பேமெண்ட் வவுச்சர் இருக்குல்ல அது எல்லாத்தையும் வச்சு ஹெச்ஓ காமிச்சிருவாங்க. ஹெச்ஓல வந்து கரெக்டா செக் பண்ணி எல்லா ஹெச்ஓலையும் வந்து கரெக்டா செக் பண்றாங்க. செக் பண்ணி இஎம்ஓ
இந்த லிஸ்ட்ல வந்து 100 மணி ஆர்டர் இருக்குது, 100க்கு வவுச்சர் இருக்கு அப்படின்றத செக் பண்ணணும். ஆனா இப்ப அப்படியா நடக்குது? இன்னைக்கு வந்து பேமெண்ட் ஆகிறது 4 நாள் கழிச்சு தான் வந்து லிஸ்ட் சில பேர் அனுப்புறாங்க, ஒரு சில எஸ்ஓல அனுப்புறாங்க. கேட்டா வந்து எனக்கு பிஓல இருந்து வந்து உட்காரல அப்படின்னு வந்து சொல்றாங்க. உட்காரல, பேமெண்ட் பண்ணியாச்சு, வவுச்சர் வந்து பிஓல இருந்து வந்துருச்சு, அதுக்கான லிஸ்ட போட்டு எச்ஓ காமிச்சிடணுமா இல்லையா? உட்காரலன்னா டிக்கெட் வந்து போட வேண்டியதுதான். இந்த மாதிரி வந்து இஎம்ஓ பெய்டு காமிச்சாச்சு, ஆனா வந்து அவங்க உங்க கணக்குல உட்காரல அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அடுத்தது மெமோ ஆஃப் இந்தியன் போஸ்டல் ஆர்டர் சோல்டு. ஒரு எஸ்ஓ இருக்கு, அந்த எஸ்ஓல வந்து ஐபிஓ இப்ப எல்லாமே வந்து ஆர்டி ஆக்டுக்கு தான் மேக்சிமம் வந்து ஐபிஓ வாங்குறாங்க. ஐபிஓ வந்து சேல் பண்றாங்கன்னா அதுக்கான மெமோ வந்து என்ன சொல்லுவாங்க, லிஸ்ட் வந்து ஐபிஓ சோல்டு லிஸ்ட் வந்து எடுப்பாங்க, சிஸ்டத்திலே வந்து ஜென்ரேட் ஆயிடும். எடுத்துட்டு கையெழுத்து போட்டு அனுப்புறாங்கன்ற பட்சத்தில் சப் அக்கவுண்ட் என்ன பண்ணுவார்னா, பேலன்ஸ் ரெஜிஸ்டர் இருக்குல்ல, நான் ஏற்கனவே சொன்னல மெட்டீரியல் பேலன்ஸ் ரெஜிஸ்டர், ஸ்டாம்ப் பேலன்ஸ் ரெஜிஸ்டர் மாதிரி மெட்டீரியல் பேலன்ஸ் ரெஜிஸ்டர்னு இருக்கும். அது உள்ளார போய் பார்த்தாங்கன்னா ஐபிஓ டினாமினேஷன் 10 ரூபாய் ஒன்னு வந்து சேல் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியும். இவங்க அம்ச லிஸ்டையும் அதையும் வந்து செக் பண்ணிப்பாங்க. அதை பார்க்கறதுக்கான டிரான்சாக்ஷன் கோட் என்னன்னா MB52. இன்னும் ஒரு 4 ரூல் தான் முடிச்சிடுறா. லிஸ்ட் ஆஃப் எஸ்பி டாக்குமெண்ட்ஸ். எஸ்பி டாக்குமெண்ட்ஸ்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எஸ்பி டாக்குமெண்ட்ஸ்னா என்ன? எஸ்பி சம்பந்தமா என்னென்ன நம்ம வந்து எஸ்ஓல இருந்து அனுப்புறோமோ அது எல்லாமே எஸ்பி டாக்குமெண்ட் தான். சப்போஸ் அனுப்பல அப்படின்னா வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து இந்த டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்க, நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிபிகேட் வந்து இப்பதான் பாஸ்புக் வந்துருச்சு, பழைய சர்டிபிகேட்லாம் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா பேமெண்ட் பண்றாங்கன்னா சர்டிபிகேட்டை மறந்துடுவாங்க, ஏன்னா அது சின்னதா பேப்பரா இருக்கும்ல. ஆனா வந்து மேல டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கும். கேட்டா வந்து எஸ்ஓல இருந்து நான் ஹெச்ஓக்கு அமிச்சிட்டேன்னுவாங்க. வரவே இல்லை. நம்ம 2 நாள் கழிச்சு சொன்னோம்னா நாங்க அமிச்சிட்டோம், எங்களுக்கு தெரியாது, நீங்க தான் எங்கேயாவது விட்டுருப்பீங்கன்னு. அப்பயே கண்டுபிடிச்சு அப்பயே போன் பண்ணி சொல்லியாச்சுன்னா அங்க கிடைக்கும். புரியுதுங்களா? இதுதான் டாக்குமெண்ட், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் போட்டு அனுப்புறது. என்னென்ன டாக்குமெண்ட் நான் இது வந்து ரிவர்சலுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், அதுக்கப்புறமேட்டு வந்து பிளட்ஜுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து ரிவைவலுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி டாக்குமெண்ட் போட்டு அனுப்புறது தான் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். சீரியல் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், என்ன பர்பஸ்க்கு அனுப்புறோம் அப்படின்றதான் லிஸ்ட். 47 அதேதான். பார்சல் ரிசிப்ட் சப்மிட்டட் பை சப் ஆபீசர்ஸ். அது நாங்க பார்சல் ரிசிப்ட் உங்களுக்கு தெரியும், ஃபாரின்ல இருந்து புக் பண்றாங்க ஒரு இன்டர்நேஷனல் பார்சல், இங்க வருது, கஸ்டம்ஸ்ல என்ன பண்ணிடுறாங்க, கஸ்டம்ஸ் டியூட்டி போட்டுறாங்க. ஒரு பெரிய பார்சல்ல ஒட்டி வரும், இவ்வளவு பார்ட்டி வந்து 7000 கட்டணும், 8000 கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து அந்த அமௌண்ட்டை வந்து மேக்சிமம் சில கட்டி வாங்கிப்பாங்க. அப்படி இல்லை கட்டலன்னா உங்களுக்கே தெரியும், அதுக்கப்புறம் திருப்பி அந்த பார்சல் அனுப்புவாங்க, அது வேற விஷயம். இப்ப வந்து அந்த அமௌண்ட்டை கட்டி அனுப்புறாங்கன்னா அந்த ரெசிப்ட் இருக்குல்ல, அந்த வவுச்சரை வந்து டெய்லி அக்கௌண்ட் இன்வாய்ஸ் பண்ணி ஹெச்ஓக்கு அனுப்புவாங்க. ஹெச்ஓல சப் அக்கௌண்ட் கஸ்டம் டியூட்டி கலெக்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான வவுச்சர் வந்திருக்குதுன்ட்டு அந்த வவுச்சரை யாருகிட்ட கொடுப்பாங்கன்னா அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்ல அக்கௌண்டன்ட் கிட்ட கொடுக்கணும், ஹேண்ட் டு ஹேண்ட் ரெசிப்ட்ல போட்டு. புரியுதுங்களா? கஸ்டம் டியூட்டி வாங்குறாங்கன்ற பட்சத்தில் அதுக்கான ரசீதை அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்ல அக்கௌண்டன்ட் கிட்ட கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, மாசத்துக்கு ஒரு தாட்டி வந்து அனுப்புவாங்க ஷெட்யூல்ஸ் வவுச்சர்ஸ் எல்லாம் ஆடிட் ஆபீஸ்க்கு, அதுல வச்சு அனுப்புவாங்க. 40 கடைசி ரூல 49வது ரூல அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்கரெக்ட் அக்கௌண்ட் ஐட்டம்ஸ். ஏதாவது ஒரு கணக்குல தவறு நடக்குதுன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை நடக்குதுன்னா அதை வந்து போஸ்ட் மாஸ்டர் கண்டுபிடிச்சு அதை வந்து எஸ்ஓ ஸ்லிப்ல அவங்களுக்கு வந்து அனுப்பணும். புரியுதுங்களா? அந்த கணக்கை நேர் பண்றதுக்கான முழு அதிகாரமும் யாருகிட்ட இருக்குதுன்னா வந்து போஸ்ட் மாஸ்டர் கிட்ட இருக்குது. ஒரு மணி ஆர்டர் வந்து ஒரு தாட்டி பேமெண்ட் காமிக்கிறீங்க, ஆனா டபுளா வந்து உட்காருதுன்னா அந்த இன்னொன்னுத்த ரிவர்ஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ரிவர்ஸ் பண்ணணும்னா அது எஸ்பிஎம் பண்ண முடியாது. எஸ்பிஎம் வந்து இந்த மாதிரி டபுளா வந்து உட்காந்துருச்சு, அதை வந்து எனக்கு ஒரு டாக்குமெண்ட் நம்பர் மட்டும் ரிவர்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு போஸ்ட் மாஸ்டருக்கு எரர் போட்டு அனுப்புவாங்க. அந்த எரர் போட்டு அனுப்பிச்ச உடனே அவரு அந்த டாக்குமெண்ட் நம்பர் மட்டும் இவர் சொல்லியிருக்கிற காரணம் எல்லாம் கரெக்டா இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிட்டு டாக்குமெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுவாரு. அவருக்கு அந்த போஸ்ட் மாஸ்டருக்கு மட்டும் அந்த ப்ரொவிஷன் இருக்கு. பிஓ கணக்கா இருந்தாலும் சரி, எஸ்ஓ கணக்கா இருந்தாலும் சரி.
இப்ப இதுல கேட்டாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இன்கரெக்ட் அக்கௌண்ட் ஐட்டம்ஸ் இன்கரெக்டா ஏதாவது இருந்தா எதுல மென்ஷன் பண்ணி அனுப்புவாங்க அப்படின்னா எச்ஓல இருந்து எஸ்ஓக்கு போற எஸ்ஓ ஸ்லிப்ல மென்ஷன் பண்ணி அனுப்புவாங்க. அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு யாருக்கு பவர் இருக்குன்னா இன்கரெக்ட் அக்கௌண்ட் ஐட்டம்ஸ ஹெட் போஸ்ட் மாஸ்டருக்கு பவர் இருக்கு. அவ்வளவுதான் தலைவரே. தேங்க்யூ வெரி மச் வெற்றி. அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம்.